ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியர்னால் நம்ம சிங்க்ரனஸ் மெஷின்ஸோட பேரலல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னோட கிளாஸஸ். பேரலல் ஆப்ரேஷன்லேருந்து நமக்கு ரெகுலராக கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஈஸியான டாபிக் தான். ஒன்ஸ் நீங்கள் இதை படிச்சுட்டிங்கன்னா ஸோ ஈஸியாக நம்மளால் இந்த பேரலல் ஆப்ரேஷன்லேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ எல்லாமும் கிளியராக இருக்குது. வித்தவுட் எனி டிலே ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ சாரி ஃபார் த டிஸ்ட்ரக்ஷன்ஃபா. ஸோ ஆக்சுவலாக இன்டர்நெட் இஷ்யூஸ் இருந்ததுனால சில டைமில் நம்மளால் இன்றைக்கி வர முடியல. ஸோ ஒரு ½ an hour 1 hour டிலேயில் நம்ம வந்தோம். அடுத்ததாக டிஸ்கஷனும் நம்மளால் இன்றைக்கி பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ நம்மளால் இன்டர்நெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்ததுனால டிஸ்கஷனை வந்து டேரெக்டாக பண்ணுறோம்ல, அது வந்து ரெகுலராக அந்த மேனரில் பண்ணால் நல்லா இருக்குன்றதுனால டிஸ்கஷன் கொடுக்க முடியல. நாளை நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்சால் நாளைக்கு நம்ம 2 டிஸ்கஷன் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம மிஸ் பண்ண சிங்க்ரனஸ் மிஷின்ஸுக்கு டிஸ்கஷன், அடுத்ததாக நெக்ஸ்ட்டுக்கு ஒரு டிஸ்கஷன் நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு ஜஸ்ட் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா we will guide you. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ரிலவெண்ட்டான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம உங்களுக்கு பெட்டராக கைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்லனா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கால் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் நம்ம எப்போவுமே உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக ஸோ என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட், ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறீங்கன்னா என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். பிகாஸ் நீங்கள் வந்து பிளைண்டாக அவங்கள நம்பி பண்ண போகிறீங்க. அப்போ அவங்க தான் உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை எடுத்து பண்ணணும். உங்களுக்கு டவுட்ஸ் வருதுன்னா அதை கிளாரிஃபை பண்ணணும். எல்லா சப்போர்ட்டும் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் பண்ணுறோம். ஸோ லைவ் கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் தென் ஷெடியூல்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேலிடிட்டி 2 years அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் எவ்ரிதிங் வில் பி ப்ரொவைடட். ஃபார் மோர் டீட்டெயிலுக்கு ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணிடுவோம்னா ஷெடியூல்ஸை வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே ஸோ நம்ம வந்து ஆல்டர்னேட்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம ஆல்டர்னேட்டரோட பேரலல் ஆப்ரேஷன் நேற்று பார்த்துருந்தோம். சரி, ஒரு ஆல்டர்னேட்டரை, ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதோட நீடு ஃபஸ்ட்டு தெரியணும். ஏன் பேரலாக கனெக்ட் பண்ணணும்? பேரலாக கனெக்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்? எஸ், நம்ம வந்து பவர் சிஸ்டமில் நிறைய ஜெனரேட்டர்ஸை பேரலாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பேரலாக கனெக்ட் பண்ணுறதுனால என் பவர் சிஸ்டமில் ரிலையபிலிட்டி அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அதிகமாக என்னால் ரிலையபிள் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட்டு ஸோ எக்கனாமிக்கலாக மாறும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு ஏரியாவுக்கு தனித்தனி ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேனேஜ் பண்ணுறதை விட ஸோ எல்லாத்தையும் ஒரே நெட்வொர்க்காக கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ ஒரு இடத்துல இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜியை அடுத்த இடத்துல வந்து டிமாண்ட் இருக்கிற இடத்துல ஷேர் பண்ணிக்க முடியும். தீஸ் ஆர் த மெயின் அட்வான்டேஜஸ் ஃபார் த பேரலல் ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இது என்னோட பேரலல் ஆப்ரேஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் திங்கு. ஸோ இப்போ பேரலல் ஆப்ரேஷன் ஏன்னா கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் எனக்கு கிடைக்க போகுது. ஸோ அது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ், என்னோட எஃபிஷியன்சி, எக்கனாமிக்கல், ரிலையபிலிட்டி, ஸோ எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பேரலைசேஷன் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்ததா இப்போ ஒரு ஜெனரேட்டரை நம்ம பேரலல் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ என்னென்ன பேராமீட்டரை பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் மஸ்ட் பி சேமாக இருக்கணும். அதாவது இவன் 440 வோல்டேஜாக இருந்தால் ஸோ இவனும் என்னவா இருக்குன்னா 440 தான் இருக்கணும். வோல்டேஜ் மஸ்ட் பி சேம். வோல்டேஜ் சேமாக இருந்தால் தான் ஸோ என்னால் இந்த பஸ்ஸில் இருந்து பவர் இதுக்கு வராமல் போயிடும். ஓகேங்களா? இல்லைனா இது எடுத்துக்கும் பவரை. வோல்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா ரியாக்டிவ் பவரை இந்த ஜென்ரேட்டர் எடுத்துக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்ல, அதனால வோல்டேஜ் கண்டிப்பாக சேமாக இருக்கணும். அடுத்து ஃபேஸ் சீக்வன்ஸ் சேமாக இருக்கணும். என்னோட எக்ஸிஸ்டிங் பவர் சிஸ்டமோட ஃபேஸ் சீக்வன்ஸில் தான் என்னோட இன்கமிங் ஜெனரேட்டரை நம்ம கொடுக்கணும். ஸோ கரெக்டாக ஃபேஸ் சீக்வன்ஸ் மஸ்ட் பி சேம். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி மஸ்ட் பி சேம். கரெக்டா? ஃப்ரீக்வன்சிஸ் என்னவா இருக்கணும்னா சார் கண்டிப்பாக சேமாக இருக்கணும். ஸோ அப்படி ஃப்ரீக்வன்சிஸ் டிஃபர் ஆச்சுனாலும் எஸ், டஸ் இட் அஃபெக்ட் தான். ஸோ அது என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். அடுத்து வேற என்னென்னலாம் சேமாக இருக்க வேண்டாம்? எஸ், என்னோட கேவிஏ மே நாட் பி சேம்.
என் ஜெனரேட்டரோட கேவிஏ இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஜெனரேட்டரும் ஒவ்வொரு கேவிஏவா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளா என் ஜெனரேட்டர் ஒன்று வந்து 100 கேவிஏ, ஸோ இன்னொன்று 200 கேவிஏவா இருக்கலாம். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்ததா ஸ்பீடு. கரெக்டாக, ஸ்பீடு கேன் பி வேரியிங். ஸோ ஸ்பீட் மே பி ஆர் மே நாட் பி சேம். கிளியராக, இது பவர்னு எழுதிக்கிறேன். சேம், கேவிஏ மே நாட் பி சேம். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கரெக்டா, அப்போ பேரலாக கனெக்ட் பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம், அடுத்ததா பேரலாக கனெக்ட் பண்ணணும்னா எதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணிட்டீங்க, ரைட்? இப்போ பேரலாக கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிற ஜெனரேட்டர்ஸ், எத்தனை ஜெனரேட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன்? ஸோ 2 ஜெனரேட்டரை நான் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேனா, இல்லை ஒரு பஸ்ஸோட நிறைய ஜெனரேட்டரை நான் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேனா, ஸோ இல்லை சிங்கிள் ஜெனரேட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோமா? அடுத்ததா இது லோட் ஆயிருக்கா, இல்லை இது நோ லோட்ல இருக்கா? ஸோ இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 4 கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ், 4 இருந்து 5 கண்டிஷன் பார்ப்போம்ப்பா. ஓகேங்களா, அந்த 5 கண்டிஷன் தான் உங்களுக்கு கொஷின். ஓகேயா, ஸோ அப்படி 5 கண்டிஷன்ல இருக்கிறப்போ ஸோ பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கு, என்னோட ஆங்கிள் என்னவா இருக்கு, என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. கண்டிப்பா இந்த ஏரியால இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின். ஓகேயா, இந்த ஏரியால கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு சில டைம் 2 கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட 2 ஆல்டர்னேட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, 2 ஆல்டர்னேட்டர் நோ லோட்ல ஒர்க் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆல்டர்னேட்டர் நோ லோட்ல இருந்தா எப்படி இருக்கும், அடுத்து 2 ஆல்டர்னேட்டர் லோடுல இருந்தா எப்படி இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ 2 ஆல்டர்னேட்டர் ஆர் பேரலல். ஓகேங்களா, 2 ஆல்டர்னேட்டர் ஆர் பேரலல். ஸோ இதுல என்ன கண்டிஷன்னா நோ லோடு கண்டிஷன். Two alternator are parallel and it is no load condition. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 2 synchronous generator நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, this is synchronous generator 1, next synchronous generator 2. ஓகேங்களா, this is 1 and this is 2. ஸோ இந்த மாதிரி இருக்கும் சார். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சடனாக ஏதோ ஒரு ஜெனரேட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ரெண்டுமே என்ன கண்டிஷன், இது நோ லோட் கண்டிஷன். ஈச் ஜெனரேட்டர் விச் இஸ் எக்ஸைட்டட் பை த எக்ஸைட்டேஷன் அண்ட் பிரைம் மூவர். பிரைம் மூவரால் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், 2 ஜெனரேட்டரையும் ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா, ஸோ என் 2 ஜெனரேட்டரையும் நம்ம பிரைம் மூவரால் ரொட்டேட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்ததா இட் இஸ் எக்ஸைட்டட் பை த ஃபீல்டு. கரெக்டாக, இந்த மாதிரி என்னோட ரோட்டார் இருக்கும்ல, ஸோ இந்த ரோட்டாருக்கு எக்ஸைட்டேஷனை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இங்கேயுமே ரோட்டார் இருக்கும். ஓகே, இதுக்கு எக்ஸைட்டேஷன் கொடுப்போம். 2 ஜெனரேட்டருக்குமே எக்ஸைட்டேஷன் அண்டு மெக்கானிக்கல் இன்புட் அப்படின்றது இருக்கும். ஓகேயா, எக்ஸைட்டேஷனும் இருக்கும், மெக்கானிக்கல் இன்புட் அப்படின்றது 2 ஜெனரேட்டருக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கும். இப்போ இந்த 2 ஜெனரேட்டர் நோ லோட் கண்டிஷனில் பேரலாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த 2 ஜெனரேட்டர் நோ லோட் கண்டிஷனில் பேரலாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, இதில் நான் வந்து எக்ஸைட்டேஷனை வேரி பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஒரு ஜெனரேட்டரோட எக்ஸைட்டேஷனை வேரி பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸைட்டேஷனை வேரி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா. ஸோ ஒரு ஜெனரேட்டரோட எக்ஸைட்டேஷனை வேரி பண்ணுறோம்னா என்னப்பா நடக்கும்? எஸ், நமக்கு தெரியும், எக்ஸைட்டேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வோல்டேஜ். நீங்கள் எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா, எக்ஸைட்டேஷனை டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். அதுலேயும் பர்டிகுலராக நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஜெனரேட்டரோட எக்ஸைட்டேஷனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்க போறேன். அப்போ அடுத்த ஜெனரேட்டர்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்க போறேன். அடுத்ததா அதோட பவர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதும் நான் தெரிஞ்சுக்க போறேன். ஓகேங்களா, அதனால ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன்.
கேஸ் 1 இது இந்த டைப்ல இது ஒரு டைப். ஸோ ஓகேங்களா, 2 ஆல்டர்னேட்டர் ஆர் பேரலல் அப்படின்றது இது ஒரு டைப். இதில் நோ லோட் கண்டிஷன்ஸ்ல இதுலயும் பர்டிகுலராக நோ லோட் கண்டிஷன்ல கேஸ் 1 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, கேஸ் 1 என்ன அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன். ஓகேங்களா, இப்போ ஸோ மெஷின் 1க்கு நான் என்ன பண்ண போறேன்னா சேஞ்ச் பண்றேன். எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன். இப்போ நான் என்ன பண்றேன்னா எக்ஸைட்டேஷன் ஆஃப் மெஷின் 1 இஸ் இன்க்ரீசஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸைட்டேஷன் ஆஃப் மெஷின் 1 இஸ் இன்க்ரீசஸ். மெஷின் 1ஓட எக்ஸைட்டேஷனை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேங்களா, எக்ஸைட்டேஷன் ஆஃப் மெஷின் 1 இஸ் இன்க்ரீசஸ். அப்போ மெஷின் 1ஓட எக்ஸைட்டேஷனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸோ என்னோட மெஷினோட ரெஸ்பான்ஸ் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா, எக்ஸைட்டேஷன் ஆஃப் மெஷின் 1 இன்க்ரீசஸ். அப்போ என்ன நடக்கும்? ஸோ மெஷின் 1ஓட இஎம்எஃப் வில் இன்க்ரீஸ். E1 மெஷின் 1ஓட இஎம்எஃப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ மெஷின் 1ஓட இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல அதிகமாக இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆயிருச்சா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஸோ எப்பவுமே வோல்டேஜும் ரியாக்டிவ் பவரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வோல்டேஜும் கியூவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஃப்ரீக்வன்சியும் ஆக்டிவ் பவரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா, ஸோ வோல்டேஜ் சேஞ்ச் ஆச்சுன்னா ரியாக்டிவ் பவர் வந்துருவாரு, ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆச்சுன்னா ஆக்டிவ் பவர் வந்துருவாரு. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க இங்க என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? ஸோ பர்டிகுலரா மெஷின் 1ஓட இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆன உடனே the synchronizing power coming to the picture. ஓகேங்களா, ஸோ மெஷின் E1 increases. ஸோ எதுனாலன்னா எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ the synchronizing power நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். synchronizing power எப்போ வரும்னா நார்மல் கேசஸ்ல வராது. ஏதாச்சும் ஒரு டீவியேஷன், ஒரு மெஷினுக்கும் இன்னொரு மெஷினுக்கும் ஒரு டீவியேஷன் வந்துச்சுன்னா அப்போ ஆசிலேஷன்ஸ் வரும். அந்த ஆசிலேஷனை சரி பண்றதுக்காக தான் நம்மளோட சிங்க்ரனைசிங் பவர் வரும். ஓகேங்களா, the synchronizing power coming to picture. ஸோ இந்த கேஸ்ல இஎம்எஃப்ன்றது வோல்டேஜ்னா அப்போ வோல்டேஜ் இருக்கிறனால அதோட சிங்க்ரனைசிங் பவர்ன்றது ரியாக்டிவ் பவர். ஓகேங்களா, அப்போ the synchronizing power coming to picture which is a reactive power. ஸோ இந்த synchronizing power என்ன பண்ணும்னா this synchronizing power demagnetize the machine 1 whose excitation is increases. யாரோட எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ அவனை அதை போய் டிமேக்னடைஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ சிங்க்ரனைசிங் பவர் இஸ் a synchronizing power demagnetize the machine 1 whose excitation was increasing. ஓகேங்களா, அப்படி கூட சொல்லலாம். ஸோ யாரோட எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ அவனை என்ன பண்ணும்னா டிமேக்னடைஸ் பண்ணும். அடுத்ததா அண்ட் magnetize the other machine. இப்போ மெஷின் 1 என்ன பண்ணுது? டிமேக்னடைஸ் பண்ணுது. அதே மெஷின் 2 என்ன பண்ணுதுன்னா மேக்னடைஸ் பண்ணுது. ஓகேங்களா, அப்ப மெஷின் 1 போயிட்டு டிமேக்னடைஸ் பண்ணும், மெஷின் 2 போயிட்டு மேக்னடைஸ் பண்ணும். ஓகேங்களா, சோ இப்போ இதனால என்னவாக போகுது டெஃபினட்டா நமக்கு தெரியும். சோ நம்ம டிமேக்னடைஸ் பண்ணோம்னா அந்த மெஷின்ல வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும், மேக்னடைஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெஷின்ல வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, சோ therefore இதனால the செட்டோட டெர்மினல் வோல்டேஜே என்னவாக ஆரம்பிச்சிரும்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அதாவது இந்த ரெண்டு ஜெனரேட்டர் இருக்காம்ல, இந்த ரெண்டு ஜெனரேட்டரோட டெர்மினல் வோல்டேஜே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா, அடுத்ததா சோ at the same time இப்போ மெஷின் 1 பாருங்க, இப்போ மெஷின் 1 என்ன பண்றான், எனக்கு எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணதுனால மெஷின் 1 is supplying more the flux.
ஓகே, அவனோட கெப்பாசிட்டியை விடைய ஸோ ரொம்ப அதிகமான ஃப்ளக்ஸை கொடுத்ததுனால அந்த மெஷின் 1 என்னவாக ஆரம்பிச்சிரும்னா லேக் ஆக ஆரம்பிச்சிரும். மெஷின் 1ஓட கரண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கரண்ட்ன்றது லேக் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா, ஏன்னா அதிகமான ரியாக்டிவ் பவர் எடுத்தேன்னா நிறைய முறை சொல்லியிருக்கோம், ரியாக்டிவ் பவர் அதிகமாக எடுக்கிறீங்க இல்லை அதிகமாக கொடுக்குறீங்க, கரெக்டாக அதிகமாக கொடுக்குறீங்க. ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறத பற்றி நம்ம பேசுவோம், மோட்டராக இருந்தால் எடுத்துக்கிறத பற்றி பேசுவோம். ஓகேங்களா, அப்போ அது மாதிரி தான் ஒரு ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்க்ரனைசிங் பவர் அதிகமாக கொடுத்தீங்க, ஏன்னா ஜெனரேட்டர்னா டெலிவர் பண்ணும், அதனால டெலிவர் நேச்சரில் எடுத்துக்கணும். மோட்டர்னா அப்சர்வ் பண்ணும், அதனால அப்சர்வர் நோட்டேஷனில் எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஜெனரேட்டரை நீங்கள் அதிகமாக ரியாக்டிவ் பவரை கொடுக்குறீங்க, ஓகேங்களா, அவனோட கெப்பாசிட்டியை விட அதிகமான ரியாக்டிவ் பவரை டெலிவர் பண்ணுறீங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா விச் இஸ் லேக். ஓகேங்களா, அவனோட கெப்பாசிட்டி விட அதிகமாக கொடுத்துருக்கேன், அதனால நான் லேக் ஆயிடுறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. கரெக்டாக என்னோட கெப்பாசிட்டி விட நான் அதிகமாக கொடுத்துட்டதுனால என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அப்போ தேர்ஃபோர் என்னோட மெஷின் 1ஓட பவர் ஃபேக்டர் என்னவாக ஆரம்பிச்சிரும்னா லேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஆனால் மெஷின் 2 இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஸோ அவனோட ஃப்ளக்ஸே கொடுக்காம இன்னொரு மெஷின் எனக்கு எக்ஸைட்டேஷனை கொடுத்து இன்னொரு மெஷின் எனக்கு மேக்னடைஸ் பண்ணுது. ஓகேங்களா, மெஷின் 2 பார்த்தீங்கன்னா இவனுக்கு கரண்டே தேவைப்படாது, ஏன்னா மெஷின் 1 என்ன மேக்னடைஸ் பண்றான், மெஷின் 1 மெஷின் 2 மேக்னடைஸ் பண்றான். ஓகேங்களா, அப்போ மெஷின் 2க்கு ஃபீல்டு கரண்ட் ரெக்குயர்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா, அப்போ இது கொடுக்கவே இல்லை, கரெக்டா என்னோட ஃபீல்டு எக்ஸைட்டேஷனே நான் கொடுக்கல, அப்படி இருந்தாலும் எனக்கு டெர்மினல் வோல்டேஜ் வருது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா என் மெஷின் 2 வந்து மேக்னடைஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்போ அதோட பவர் ஃபேக்டர் லீடிங் பவர் ஃபேக்டரா இருக்கும். இங்க மெஷின் 1 வந்து லேகிங் பவர் ஃபேக்டர் ஆகும். ஏன்னு உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா அவன் வந்து டெலிவர் பண்றான், ரியாக்டிவ் பவர் அதிகமா டெலிவர் பண்றான். ஒரு லெவல் தான்ப்பா எதுக்குமே, ஸோ ஒரு லெவல் வரைக்கும் தான் அதால ஆக்டிவா இருக்க முடியும். ஸோ அதுக்கு மேல என்னால ரியாக்டிவ் பவர் அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ என்னோட பவர் ஃபேக்டர் புவரா தானே ஆகும். ஸோ அதே மாதிரி தான் கிளியரா இப்போ நான் இதை எழுதுறேன். Due to increased excitation in machine 1, it makes machine 1 as lagging. It makes the power factor lagging. ஓகேங்களா, ஸோ மெஷின் 1 இது லாகிங்கா மாத்துது. ஓகேங்களா, பட் மெஷின் 2 requires less excitation. ஓகேங்களா, because of machine 1 magnetize the machine 2. கிளியரா, ஸோ மெஷின் 2க்கு எனக்கு தேவைப்படுற எக்ஸைட்டேஷன் கம்மி ஆயிடுது, ஏன்னா மெஷின் 1 என்ன மேக்னடைஸ் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா மெஷின் 1 என்கிட்ட மேக்னடைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வேற மெஷின் 1ஓட எனர்ஜி இங்க டெர்மினல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்பா. நீங்க எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டெர்மினல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்பா. இப்ப பாருங்க, இது 400 வோல்ட்டா இருந்தது, எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணதுனால 440 வோல்ட்டா மாறிடுது. ஓகேங்களா, திஸ் பிகம் 440. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி 400, இந்த செட்டே ரெண்டுமே 400. ஓகேயா, சிம்பிள் தான். இப்போ 2 ஜெனரேட்டர் இருக்கு பையன்ட்ட, இந்த 2 ஜெனரேட்டரும் நான் 400 வோல்ட்ல பேரலா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க எனக்கு டெர்மினல் வோல்டேஜ் 400 கிடைக்குது. ஓகேயா, சடனா இந்த 2 ஜெனரேட்டர் நான் இந்த மாதிரி 400 வோல்ட்ல பேரலா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு 400 தான் இருக்கு காமனா. இப்போ சடனா நான் என்ன பண்றேன், எக்ஸைட்டேஷன் ஆஃப் மெஷின் 1 இஸ் இன்க்ரீசஸ். ஸோ என்னோட மெஷின் 1க்கான ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுனால எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடும், அந்த ஜெனரேட்டருக்கான வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா 440 மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹை பொட்டன்ஷியல். இப்போ இது 440, இவன் என்ன ஸ்டில் 400. இப்போ ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு பவர் ஃப்ளோ ஆக போகுது. திஸ் இஸ் சிங்க்ரனைசிங் பவர் PSY. ஓகேங்களா, இந்த சிங்க்ரனைசிங் பவர் என்ன பண்ண போகுதுன்னா இதை மேக்னடைஸ் பண்ண போகுது. ஓகே, ஆனா இவனை என்ன பண்ண போறான், டிமேக்னடைஸ் பண்ண போறான்.
ஓகேங்களா. ஸோ இந்த 440 வோல்ட்னால என்னோட சிங்க்ரனைசிங் பவர் வருது. இந்த சிங்க்ரனைசிங் பவர் இஸ் அ ரியாக்டிவ் பவர் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா மெஷின் 1 மேக்னடைஸ் பண்ணுது, மெஷின் 2 டிமேக்னடைஸ் பண்ணுது. ஸோ மேக்னடைஸ் பண்ணுதுனாலே என்னப்பா அர்த்தம், நான் எனர்ஜி கொடுக்காமையே என்ன மேக்னடைஸ் பண்றாங்கன்னா என்கிட்ட டெர்மினல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடும். டிமேக்னடைஸ் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், நான் கஷ்டப்பட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பேன், அவன் என்ன வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு இருப்பான். ஓகேங்களா. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ரெண்டு வெக்டார் இப்படி போறேன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் டிமேக்னடைஸ். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்கும்னா மேக்னடைஸ் நடக்கும். நான் இப்படி போயிட்டு இருக்கேன்னா சப்போர்ட் பண்ணவனும் சேம், திஸ் இஸ் மேக்னடைஸ். ஸோ அப்போ இந்த மேக்னடைஸ்னால நம்ம மெஷின் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான எக்ஸைட்டேஷன் கொடுப்போம், மெஷின் 1க்கு அதிகமான எக்ஸைட்டேஷன் கொடுப்போம். ஸோ ரொம்ப அதிகமான எக்ஸைட்டேஷன் கொடுத்ததுனாலேயே ஆக்சுவலி இதோட கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்ததுனாலேயே இது என்னவாக ஆரம்பிச்சிரும்னா மெஷின் 1 லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகேங்களா. மெஷின் 1 நீங்க பார்த்தீங்கன்னா லேகிங் பவர் ஃபேக்டர், மெஷின் 2 பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லீடிங் பவர் ஃபேக்டர். ஓகேங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் தான்ப்பா, சிம்பிள் தானே. சிம்பிளா நீங்க என்ன பண்றீங்க, எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்றீங்க, அதனால என்ன ஆகுது, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இன்க்ரீஸ்டு வோல்டேஜ் என்ன பண்ண போகுது, இந்த இடத்துல போய் அடுத்த மெஷினோட எக்ஸைட்டேஷனை போயிட்டு டிக்ரீஸ் பண்ண போகுது. கிளியரா, அதாவது அது மேக்னடைஸ் பண்ண போகுது. ஸோ அப்போ அது மேக்னடைஸ் பண்ணுதுன்னா இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, சரி இவன் தான் என்ன மேக்னடைஸ் பண்றான்ல, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மெஷின் 2 எக்ஸைட்டேஷனை குறைச்சிக்குவேன். ஓகேங்களா. ஏன்னா இவன் என்ன மேக்னடைஸ் பண்றான், அப்ப என்னோட டிமாண்ட்ன்றது முன்ன இருந்த மாதிரி கிடையாது, நான் அவ்வளவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பேராமீட்டர் இருக்கு இப்போ. ஸோ அப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், ஸோ என்னோட ஃபுல் எனர்ஜியை கொடுக்க மாட்டேன், ஸோ ரெடியூஸ்டு எக்ஸைட்டேஷனை தான் கொடுப்போம். ஓகேங்களா. அப்ப மெஷின் 2 எக்ஸைட்டேஷனை நம்ம கம்மியா கொடுப்போம், மெஷின் 1 எக்ஸைட்டேஷனை நம்ம அதிகமா கொடுப்போம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். இப்போ புரியுதுல இதோட ஸ்டோரி. ஓகே, ஸோ இங்க பாருங்க, டியூ டு இன்க்ரீஸ்ட் எக்ஸைட்டேஷன் இன் மெஷின் 1 இட் மேக்ஸ் த மெஷின் 1 as a lagging power factor, but மெஷின் 2 requires a less excitation because மெஷின் 1 magnetize the மெஷின் 2. கரெக்டா, மெஷின் 1 என்றது மெஷின் 2 மேக்னடைஸ் பண்ணுது. ஓகேங்களா. therefore மெஷின் 2 is operated at, therefore மெஷின் 2 operated at leading power factor. ஓகேங்களா. இப்போ மெஷின் 2 நீங்க பாத்தீங்கன்னா ஸோ என்னோட லீடிங் பவர் ஃபேக்டர்ல இருக்கும். அடுத்ததா, ஸோ டு மெயின்டைன் த வோல்டேஜ் டு டெர்மினல் லெவல், இங்க பாருங்க இதோட வோல்டேஜை நீங்க டெர்மினல் வோல்டேஜான 400க்கு மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இதோட வோல்டேஜை நீங்க டெர்மினல் வோல்டேஜான 400க்கு மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவனோட எக்ஸைட்டேஷனை கம்மி பண்ணணும். ஸோ அப்படியே நீங்க கம்மி பண்ணாம இவனை ஸ்டில் அதே மாதிரி வச்சிருந்தீங்கன்னா இவன் 440 இவன் 400, இதோட ஆவரேஜ் ஆன 420 இங்க வந்துடும். ஓகேயா. அப்ப நான் என்ன பண்ணணும், இவனோட ஃபீல்ட் எக்ஸைட்டேஷனை குறைக்கணும். ஓகேயா. இதை என்ன பண்ணுவேன்னா 360 மாத்திடுவேன். ஓகேயா. ஸோ இவனோட ஃபீல்ட் எக்ஸைட்டேஷனை குறைச்சிடுவேன். ஓகேயா. ஸோ மெஷின் 2 ஃபீல்ட் எக்ஸைட்டேஷனை குறைச்சேன்னா ஸோ அது என் மெஷின் 2க்கு அக்ராஸா 360 வோல்டேஜை கொடுக்கும். ஸோ இப்போ தேர்ஃபார் இது 360, இது 440, அப்போ ஃபைனலாக எனக்கு இங்கே 400 அப்படின்ற வோல்டேஜ் கிடைக்கும். ஓகேயா. ஸோ இதுதான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த செட்டில் டெர்மினல் வோல்டேஜை 400ஆவே மெயின்டைன் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா, அப்போ மெஷின் 2ல் நீங்கள் எக்ஸைட்டேஷனை குறைங்க. எப்போ, மெஷின் 1ல் நீங்கள் எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ. ஓகேயா. மெஷின் 1ல் நீங்கள் எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மெஷின் 2ல் எக்ஸைட்டேஷனை குறைங்க. ஸோ குறைச்சிங்கன்னா இவன் 360 மாறுவான். அப்போ 440 360 ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 வரும் அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட். ஓகே. அடுத்ததா, டு மெயின்டைன் த வோல்டேஜ் டு ரேட்டட் வோல்டேஜ், டு மெயின்டைன் த டெர்மினல் வோல்டேஜ் டு ரேட்டட் வோல்டேஜ், ஸோ என்னோட வோல்டேஜை ரேட்டட் வோல்டேஜாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரெடியூஸ் த எக்ஸைட்டேஷன் ஆஃப் மெஷின் 2. அவ்வளோதான் சார். ஸோ என்னோட மெஷின் 2 எக்ஸைட்டேஷனை ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஸோ மெஷின் 2 எக்ஸைட்டேஷன் ரெடியூஸ் ஆச்சுனாலே என்ன நடந்துடும், என்னோட ரேட்டட் வோல்டேஜ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான்ப்பா என்னோட ஃபுல் கொஷின். அப்போ ஃபுல்லா இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சது பாருங்க, எந்த மெஷினோட எக்ஸைட்டேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்றோமோ இதுல இருந்து நான் ஒரே ஒரு நோட் பாயிண்ட் சொல்லணும். இப்போ
அப்பதான் அடுத்தடுத்த கேசஸ்ல இதை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த மிஷினோட எக்ஸைட்டேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்றோமோ அந்த மிஷின் கண்டிப்பா என்னவாக ஆரம்பிச்சிருது, டீமேக்னடைஸ் ஆரம்பிச்சிருது. பாருங்க, இதை தானே சொல்லியிருக்கேன், the synchronizing power demagnetize the machine 1. இங்க பாத்தீங்கன்னா excitation of machine 1 is increases. கரெக்ட்டா? so excitation of machine 1 is increases. so இங்க என்ன கூட எழுதிக்கோங்க, excitation கூட. ஓகேங்களா, excitation of machine 1 increases. ஓகே, so அப்படி கூட எழுதிக்கோங்க, excitation of machine 1 increases, the synchronizing power will come into picture, which is a reactive power. The synchronizing power demagnetize the machine 1. கரெக்ட்டா? so யாருக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவன் டீமேக்னடைஸ் ஆகுறான். so யாருக்கு நீங்க டிக்ரீஸ் பண்றீங்களோ அவன் மேக்னடைஸ் ஆகுறான். so யாருக்கு இன்க்ரீஸ் பண்றோமோ அவன் பவர் ஃபேக்டர் குறையுது, யாருக்கு நம்ம டிக்ரீஸ் பண்றோமோ அவனோட பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ கிளியர் அவ்வளவுதான் சார் இவனோட நோட். இதுதான் இந்த மொத்த ஸ்டோரியும் கூட. During parallel operation, so an over-excited synchronous machine is always demagnetized. அதே மாதிரி தான் under-excited synchronous machine is always magnetized. ஓகேங்களா, அடுத்ததா நமக்கு என்ன தெரியும், ஸோ இந்த மொத்த விஷயத்துக்கும் ரீசன் யாருன்னா நம்ம சிங்க்ரனைசிங் பவர் PSY தான். கரெக்டா, இந்த மொத்த விஷயத்துக்கும் ரீசன் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சிங்க்ரனைசிங் பவர் PSY தான். ஸோ இந்த PSY எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, there is PSY is a Pmax sin del. ஓகே, சைன் டெல். இந்த இடத்துல லோடே நீங்க கனெக்ட் பண்ணல, ஸோ லோடே கனெக்ட் பண்ணாதப்ப டெல் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்காது. ஸோ Pmaxன்றது என்னப்பா, தட் இஸ் EV/X. ஸோ இங்க EVன்றது இவனோட வோல்டேஜ் தான், இதுலயுமே எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ இங்க என்ன வோல்டேஜோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் V, கிளியரா, திஸ் இஸ் V, இது E. ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே நோ சேஞ்ச். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த PSY பொதுவாக நம்ம எப்பவுமே என்னன்னு சொல்லலாம்னா, so the synchronizing power PSY is independent of, inversely proportional of reactance X. Okay, this is what synchronous reactance. EV/XS அப்படின்னு தானே எழுதியிருப்போம். Pmaxக்கும் இதே எக்ஸ்பிரஷன் தான், PSYக்கும் இதே எக்ஸ்பிரஷன் தான். ஓகே, அப்போ இதை நான் சொல்றேன். ஸோ இப்போ the synchronous reactance is responsible for the synchronizing power. ஓகே, ஸோ அடுத்த பாராமீட்டர் the synchronous reactance the synchronous reactance is responsible for synchronizing power. ஓகே, நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு பவர் சிஸ்டம்லயும் பார்த்தோம். சிங்க்ரனைசிங் பவர் அதிகமா இருக்கணும்னு விரும்புவோமா கம்மியா இருக்கணும்னு விரும்புவோமா? சிங்க்ரனைசிங் பவர் which is a stability அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னோட சிங்க்ரனைசிங் பவர் ஸ்டெபிலிட்டியை தான் மெஷர் பண்ணுது, அதனால ஸ்டெபிலிட்டி நமக்கு அதிகமாக இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். ஸோ இப்போ ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கணும்னா சிங்க்ரனைசிங் பவர் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, அப்போ சிங்க்ரனைசிங் பவர் அதிகமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸை நம்ம அதோட ரேஷியோவை செக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸோட ரேஷியோவை நம்ம செக் பண்ணுவோம். இன் பர்டிகுலராக ஸோ வி வாண்ட் டு அச்சீவ் மோர் சிங்க்ரனைசிங் பவர். ஓகேங்களா, டு அச்சீவ் மோர் சிங்க்ரனைசிங் பவர் வி வாண்ட் மோர் X/R ரேஷியோ.
ஓகேயா? ஸோ என்னோட ரியாக்டன்ஸுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இடைப்பட்ட ரேஷியோ நீங்கள் மெஷர் பண்ணுறப்போ ஸோ இந்த ரேஷியோ அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பர்டிகுலராக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்னால் அதிகமாக சிங்க்ரனைசிங் பவரை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ புரியுது இல்லை? இப்போ எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம்னா, எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் ஆச்சுன்னா என்னென்ன ரிசல்ட் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா போதும்பா. அடுத்ததா அதில் பவர் ஃபேக்டர் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்ததா இந்த இடத்துல 2 ஜெனரேட்டரா இல்லை அந்த ஜெனரேட்டர் இன்ஃபைனைட் பஸ்ஸோட கனெக்டா இருக்கா அப்படின்றதும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் அது இன்ஃபைனைட் பஸ்ஸில் கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க 2 ஆல்டர்னேட்டர்ஸ் ஆர் பேரலுக்கு தான் இது வேலிடு. ஸோ பஸ்ஸில் கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் சின்ன சேஞ்ச் நடக்கும். அது வரைக்கும் மீதி எல்லா இடத்துலையும் இது சேம் தான். ஓகே. ஸோ அடுத்ததா இந்த 2 ஆல்டர்னேட்டர்ஸ் ஆர் பேரலல்லையே ஃபர்ஸ்ட் கனெக்ஷனான என்னோட ஃபீல்ட் எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ கரெக்டாக இது கேஸ் 1. அடுத்ததா இப்போ கேஸ் 2 பார்க்கலாம். சார் நான் ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை தான் வேரி பண்ணணும்னு அவசியம் இல்லையே, நான் பிரைம் மூவரோட இன்புட்டை வேரி பண்ணிட்டேன். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன் சடனா ஒரு ஜெனரேட்டருக்கு, ஏன்னா இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கும்பா. புரியுது இல்லை? பவர் சிஸ்டமில் சடனாக ஒரு மிஷினுக்கு ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இல்லை ஒரு மிஷினுக்கு ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் டிக்ரீஸ் ஆகலாம். அப்போது அந்த மிஷின் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தெரியணும். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்புட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அப்போ அதோட பிஹேவியர் நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ அப்போ தேர்ஃபோர் என்னோட கேஸ் 2. ஸோ இந்த கேஸ் என்ன? எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சிங் மெக்கானிக்கல் பவர் இன்புட். எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் மெக்கானிக்கல் பவர் இன்புட். சார் இந்த முறை நான் என்ன பண்றேன்னா அதே மாதிரி 2 ஜெனரேட்டரை நோ லோட்ல எடுத்துக்கிறேன். ஸோ இந்த முறை நான் வந்து ஃபீல்டு எக்ஸைட்டேஷன்ல எந்த சேஞ்சும் பண்ணல. இன் திஸ் டியூரேஷன் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட பி மெக்கானிக்கல் பவரை கான்ஸ்டண்டா எடுத்துக்குவேன். ஓகேங்களா? அந்த ஸ்டடி பண்றப்போ மெக்கானிக்கல் பவர் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இந்த ஸ்டடி பண்றப்போ என்னோட எக்ஸைட்டேஷன் இஸ் மெயின்டைன்டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அடுத்த விஷயமே எப்பவும் கான்ஸ்டண்ட்டாக தான் வச்சுக்கணும். ஓகே, அப்போ இந்த கேஸில் என்னோட எக்ஸைட்டேஷன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க சேம் ஜெனரேட்டர் தான். திஸ் இஸ் ஜெனரேட்டர் 1. generator 2. Okay, again no load with constant field excitation. இந்த முறை prime mover input இருக்கான் பாத்தீங்களா, இவன் prime mover ஓட input mechanical power. So P mech. So இவனும் P mech. அவனை என்ன பண்றேன்னா கொஞ்சம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த முறை இவன் வந்து 1600 ஆர்பிஎம்மாக ரொட்டேட் பண்ணிடுறேன். இவனை வந்து 1500 ஆர்பிஎம்லேயே நான் வச்சுருக்கேன். ஓகே, இவனை வந்து 1600 ஆர்பிஎம்முக்கும் அவனை வந்து 1500 ஆர்பிஎம்ல நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த முறை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கேஸில் யார் ஹையஸ்ட் ஸ்பீடாக இருக்கானோ அவனோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சார் நார்மல் கேஸில் இவனோட ஃப்ரீக்வன்சி 50 ஹெட்ஸ், இவனோட ஃப்ரீக்வன்சி 50 ஹெட்ஸ். ஓகே, இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனதுனால இவன் வந்து 50.5 ஹெட்ஸாக வந்துட்டான். ஓகே, இப்போ பாருங்க, ஸோ இதுக்கான ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50.25 வந்துடும் இங்கே டெர்மினலில். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 50.25 வந்துடும். இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, இதை 50 மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இவனோட ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகைன் எப்போ உங்களோட டீவியேஷன்ஸ் வருது, 2 ஜெனரேட்டருக்கு அக்ராஸாக ஒரு டீவியேஷன்ஸ் வருதுனால அதை சரி பண்ணுறதுக்காக நமக்கு தெரிஞ்ச PSY வந்துடும், சிங்க்ரனைசிங் பவர். எப்பெல்லாம் உங்களுக்கு மிஷினில் பிரச்சனையோ அப்பெல்லாம் என்னோட சிங்க்ரனைசிங் பவர் வந்துடுவார். ஸோ என்னோட PSY, இந்த கேசஸில் என்னோட PSYயை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ரியாக்டிவ் பவர். ஏன்னா ஃப்ரீக்வன்சி வேரி ஆகுது இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஃப்ரீக்வன்சி இஸ் வேரிட், தென் ஆக்டிவ் பவர் வில் பிகம் பிக்சருக்குள்ள ஆக்டிவ் பவர் வெளியே உள்ள வந்துருவாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
the active power will be in the picture. அப்ப என்னோட active power இங்க கேஸ்ல சர்க்குலேட் ஆகும். ஸோ ஆக்டிவ் பவர் சர்க்குலேட் ஆகிறப்போ இதில் என்ன நடக்கும்னா எனக்கு இதோட ஸ்பீடை வந்து அது ட்ராப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல என்னோட ஸ்பீடை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதிலோட கான்சிக்வன்சஸ்னால இங்கே நம்ம 50 ஹெட்ஸை திரும்ப ரீச் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட், if the mechanical power input of a machine 1 is increases, if mechanical power input of machine 1 mc அப்படினு சொல்லி போறேன்லப்பா, அது machine 1. ஓகேங்களா? so the mechanical power input of machine 1 increases, then the synchronizing power will come into picture. Then synchronizing power will come into picture, which is இந்த கேஸ்ல synchronizing power என்ன பவர்? reactive power கிடையாது. இதை நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். in this case synchronizing power will come into picture, which is a active power. ஓகேங்களா? which is a active power. ஓகேங்களா? which is a active power. ஓகேங்களா? so this due to this so இப்போ இந்த ஆக்டிவ் பவரை இந்த மெஷின் எடுத்துக்குவாரு. ஓகே, இப்போ இந்த ஆக்டிவ் பவரை இந்த மெஷின் எடுத்துக்குவாரு, இவர் அந்த ஆக்டிவ் பவர் அதிகமாக சப்ளை பண்றாரு. கிளியரா? சிம்பிளா இதை இப்படி கூட சொல்லலாமா, இங்க ஆக்டிவ் பவர் அதிகமா இருக்கிறனால தானே ஆக்டிவ் பவர் இவனுக்கு வந்திருக்கான். ஃப்ரம் மெஷின் 1ல ஆக்டிவ் பவர் அதிகமா இருக்கு, மெஷின் 2ல ஆக்டிவ் பவர் கம்மியா இருக்கு. அப்ப மெஷின் 1ல இருந்து ஆக்டிவ் பவர் மெஷின் 2க்கு போகுது. அப்ப மெஷின் 1 இஸ் ஆக்டிவ் பவரை சப்ளை பண்றதுனால ஜெனரேட்டர், மெஷின் 2 ஆக்டிவ் பவரை எடுத்துக்கிறதுனால மெஷின் 2 will become motor. ஓகேங்களா? அவ்வளவுதான். due to this machine 1 acts as a generator, and machine 2 act as motor. ஓகேங்களா? ஸோ இதனால மெஷின் 1 என்ன ஆகும்னா ஜெனரேட்டர் ஆக்ட் ஆகும். ஸோ மெஷின் 2 என்ன ஆகும்னா மோட்டர் ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்க, ஸோ இது மட்டுமே நடக்குதா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இவனோட ஸ்பீடு அது என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதிக்கலாம். த சிங்க்ரனைசிங் டார்க் டிசலரேட்ஸ். இந்த சிங்க்ரனைசிங் பவர் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிங்க்ரனைசிங் பவர் எப்பெல்லாம் ஒரு முறை நமக்கு பவர் இருக்கோ அந்த பவர் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்பவுமே ஆக்டிவ் பவர் P தான் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஆக்டிவ் பவர் தான் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும், Q வந்து டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேயா? அப்போ ஸோ அதனால தான் போன கேசஸ்ல டார்க் வரல நமக்கு. ஓகே, போன கேசஸ்ல எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன்ல நமக்கு டார்க் வரல. ஏன்னா ரியாக்டிவ் பவர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணாது, ஆக்டிவ் பவர் தான் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், மெஷின் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்றதுக்கு தான் ரியாக்டிவ் பவர் வேணும். அடுத்ததா இப்போ அந்த மெஷின் ஒரு டார்க்னால ஃபேன் ரொட்டேட் ஆகுறான் பாருங்க, டார்க் வருதுனாலே அங்க ஆக்டிவ் பவர் எடுத்துக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? திஸ் இஸ் அடுத்ததா the synchronized torque decelerates the machine 1 the synchronizing decelerates the first machine. ஓகேங்களா? ஆக்சுவலா என்னன்னா செகண்ட் மெஷினோட ஸ்பீடு குறைக்காதுப்பா, ஃபர்ஸ்ட் மெஷினோட ஸ்பீடு தான் குறைக்கும். ஏன்னா இவன் தானே ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கான். ஓகே, இவனோட ஸ்பீடு தான் குறைக்கும். ஒமேகா ஸ்பீடுனா ஒமேகா, கரெக்டா? த சிங்க்ரனைசிங் பவர் வில் ப்ரொடியூஸ் த சிங்க்ரனைசிங் டார்க் which decelerate. நான் டிசலரேட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், டிக்ரீஸ் ஆகுறது. which decelerates the first machine. ஓகேங்களா? first machine such that the set frequency is utilized, such that
the set frequency is equalized. அவ்வளவுதான் சார். ஓகே, சிம்பிள் தான். ஸோ அங்க நம்ம என்ன பார்த்தோம், யாரோட எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்றோமோ அவனோட பவர் ஃபேக்டர் புவரா மாறுது. ஓகே, யாரோட எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்றோமோ அவனோட பவர் ஃபேக்டர் புவரா மாறுது. இங்க யாரோட மெக்கானிக்கல் பவரை இன்க்ரீஸ் பண்றோமோ அவனோட டார்க் என்ன ஆகுது, டிசலரேட் ஆகுது. ஓகே, அவனோட டார்க் வந்து டிசலரேட் ஆகுது. ஸோ அடுத்ததா ஓகேங்களா, ஸோ அடுத்ததா ஸோ செட் ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன பண்றோம்னா மெயின்டைன் பண்றோம். ஓகேங்களா, அடுத்ததா இதை யூஸ் பண்ணி தான் என்னோட ஃப்ரீக்வன்சியை நான் 50.5 திரும்பவும் 50க்கு நான் கொண்டு வர்றேன். ஓகேங்களா, திரும்பவும் நான் 50க்கு கொண்டு வரேன். ஸோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா அகெயின் அங்க பார்த்த மாதிரி தான் மெஷின் 2க்கு கம்மியான மெக்கானிக்கல் பவரை கொடுக்கணும். டியூரிங் திஸ் we supply, during this decrease the mechanical power input of machine 2, decrease mechanical power input to machine 2. அவ்வளவுதான் சார். ஓகேங்களா, இதுதான் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் மெக்கானிக்கல் பவர் இன்புட் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் நோ லோட் கண்டிஷன்ஸ்ல. ஓகே, நோ லோட் கண்டிஷன்ஸ்ல. இப்போ லோடட் கண்டிஷன்ஸ்ல பார்க்கலாம். இப்போ லோடட் கண்டிஷன்ஸ் வர்றதுனால இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சில பேராமீட்டர்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ என்னோட பவர் ஃபேக்டர், அடுத்ததா ஃப்ரீக்வன்சி, வோல்டேஜ் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம். ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அடுத்த டெர்மினல் வோல்டேஜ், ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேசஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதே தான் லோடட் கண்டிஷனுக்கும். ஓகேங்களா, இங்க நீங்க என்ன பார்த்தீங்க, நோ லோட்ல அதே தான் லோடட்லையும் இருக்கும். ஸோ பெரிய சேஞ்ச் கிடையாது. ஓகேயா, ஸோ அடுத்த கேஸ் போகலாம்ல. அடுத்த செட்டு இப்போ 2 ஜென்ரேட்டர்ஸ் ஆர் நோ லோட் கண்டிஷனை முடிச்சிட்டோம். ஓகேங்களா, 2 ஜென்ரேட்டர்ஸ் ஆர் பேரலல், நோ லோட் கண்டிஷன்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்ததா 2 ஜென்ரேட்டர்ஸ் ஆர் பேரலல் தான், 2 ஆல்டர்னேட்டர்ஸ் ஆர் பேரலல். ஸோ இப்போ இது என்னன்னா திஸ் இஸ் லோடட் கண்டிஷன். இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சார் 2 ஜெனரேட்டர் இருக்காம்ல, 2 ஜெனரேட்டருக்கு நீங்க லோட கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ நோ லோட்னா இப்படியே முடிஞ்சிச்சுல்ல. இப்போ என்ன இருக்குன்னா we have connected a separate load. ஓகேங்களா, this is machine 1, this is machine 2. ஓகே, ஸோ இதுலேயுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன், என்னோட சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன்னால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன். ஓகேங்களா, இந்த கேஸ்ல நமக்கு என்ன தெரியும், the Pmech mechanical power input is maintained constant. ஓகேங்களா, இந்த கேஸ்ல என்னோட மெக்கானிக்கல் பவரை நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சது தான் டியூ டு எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன். இதனால என்ன நடக்கும்பா, இதோட ரியாக்டிவ் பவர்ல சேஞ்ச் நடக்குமா இல்ல ஆக்டிவ் பவர்ல சேஞ்ச் நடக்குமா, நமக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்னவாகும், இட் ரைசஸ் த டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப், கரெக்டா, யாரோட டெர்மினல் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணோம், கரெக்டா, இது எக்ஸைட்டேஷன்ப்பா, எக்ஸைட்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ த வோல்டேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், எக்ஸைட்டேஷன் வோல்டேஜை. அப்போ இதனால என்ன நடக்கும், 400லிருந்து 440 வோல்ட்டாக கிரியேட் ஆகும். பட் ஸ்டில் இவன் 400 வோல்ட்டாக தான் இருப்பான். அப்போ இங்கே என்னோட சிங்க்ரனைசிங் பவர்ன்றது தட் இஸ் அ ரியாக்டிவ் பவர் Q, கரெக்டா. அப்போ இதனால என்னோட ரியாக்டிவ் பவரில் சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, அடுத்து பவர் ஃபேக்டரில் என்ன நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். எஸ், இங்கே கரண்ட்டும் என்னவாகும், இந்த மெஷின் 1லிருந்து கரண்ட் வந்து மெஷின் 2க்கு போகும்.
ஓகே, கரண்ட் வந்து மிஷின் 1லேருந்து கரண்ட் வந்து மிஷின் 2க்கு போகும். திஸ் இஸ் அ ரியாக்டிவ் கரண்ட் ஃப்ளோ தான். ஓகேங்களா, எல்லாமே ரியாக்டிவ் பவர் தான். ஓகே, இப்போ இதை நான் டேபிளாக எழுத போகிறேன். ஓகேயா, இப்போ நான் இதை டேபிளாக எழுத போகிறேன். ஸோ எக்ஸைட்டேஷன் ஆஃப் மிஷின் 1 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எழுதுறேன். எக்ஸைட்டேஷன் ஆஃப் machine 1 increases, then it is its results. clear? இப்போ இதோட results. so terms என்னென்ன terms? voltage, current என்ற terms. அடுத்ததா machine 1 ஓகே. ஸோ இது என்னோட டேர்ம்ஸ். அடுத்து மெஷின் 1ஓட சேஞ்சஸ், மெஷின் 2ஓட சேஞ்சஸ், அடுத்து ஸோ ஆன் அதர் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா ஆக்டிவ் பவர் ஷேரிங். ஓகேங்களா, ஆக்டிவ் பவர் ஷேரிங். இங்கே பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் பவரில் மாற்றம் ஏற்படுமா? நீங்கள் எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக synchronizing power is a reactive power. okay, அப்போ active power will be constant, P is maintained constant தான். okay, அப்போ இந்த கேஸில் போய் பாருங்க, மெஷின் 1ஓட ஆக்டிவ் பவரும் மெஷின் 2ஓட ஆக்டிவ் பவரும் will be same. okay, so kilowatt active power யூனிட் is kilowatt of 1 equivalent to kilowatt of 2. ரெண்டு மெஷினோட ஆக்டிவ் பவரும் சேம் தான் சார். ஓகே, ரெண்டாவது ஸோ என்னோட ரியாக்டிவ் பவர் ஷேரிங். அடுத்ததா இப்போ மெஷின் 1க்கு தானே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ யாருக்கு நீங்கள் எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவன் அதிகமாக ரியாக்டிவ் பவரை கொடுப்பான். ஸோ கரெக்டாக அப்போ kVAR1 கரெக்டாக kVAR1 வந்து இன்க்ரீஸ் ஆகுது, kVAR2 டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்ததா ஸோ டோட்டல் பவர் அப்பரண்ட் பவர் ஷேரிங். என்னோட அப்பரண்ட் பவர் ஷேரிங், அப்பரண்ட் பவர்னா என்ன? ரியல் பிளஸ் ரியாக்டிவ் தானே. ஸோ ரியல் பிளஸ் ரியாக்டிவ் தானே, கேவி கரெக்டா, கேவிஏ. ஸோ இங்க பாருங்க, இவன் அதாவது என்னோட அப்பரண்ட் பவர்னா என்னப்பா? ரியல் பிளஸ் ரியாக்டிவ், பி பிளஸ் கியூ, தட் இஸ் வாட் எஸ். இந்த இடத்துல பாருங்க, Q இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ therefore S இன்க்ரீஸ் ஆகுது. Q டிக்ரீஸ் ஆகுது, அப்போ therefore S டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே மேலே Q இன்க்ரீஸ் ஆனதுனால என்னோட S இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, அப்போ KVA 1 increases, KVA of 2 decreases. அடுத்ததா fourth current. இங்க ரியாக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்காம்ல, அதனால ரியாக்டிவ் பவரை சர்க்குலேட் பண்றதுக்காக கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ IA1 இன்க்ரீசஸ், IA2 டிக்ரீசஸ். அடுத்ததா பவர் ஃபேக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பவர் ஃபேக்டர் இஸ் லாகிங். கிளியரா? பவர் ஃபேக்டர். ஸோ இப்போ இது என்னப்பா ஆகும்? ஸோ பவர் ஃபேக்டர் வில் பிகம் புவர். புவர்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றேன். ஓகே, இவனோட பவர் ஃபேக்டர் வில் பிகம் இன்க்ரீசஸ். ஸோ அடுத்ததா லாஸ்ட் என்னன்னா டெர்மினல் வோல்டேஜ். ஓகே, டெர்மினல் வோல்டேஜ் எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால என்னப்பா இருக்கும்? எஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 400லேருந்து 440 மாறிச்சா. இவனோட எக்ஸைட்டேஷன் நம்ம என்ன பண்றோம்? ஸோ இவனோட டெர்மினல் வோல்டேஜ் என்னப்பா ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம கம்மியான எக்ஸைட்டேஷனை கொடுத்தாலும் இங்கே மேக்னடைஸ் ஆகிருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த மிஷின் மேக்னடைஸ் பண்ணுது. ஓகே, இந்த மிஷினை இது என்ன பண்ணுது? மேக்னடைஸ் பண்ணுது. அதனால 400 இருந்தது, ஸோ அதாவது இங்கே 360 தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கேஸில். கரெக்டாக நம்ம ரெடியூஸ்ட் எக்ஸைட்டேஷன் கொடுத்தா 360 தான் இருக்கும். இந்த சிங்க்ரனைசிங் பவர் அவனை வந்து 400 மாற்றும். ஓகே, அப்போ பாருங்கள், டெர்மினல் வோல்டேஜ் இவனுக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு மிஷினை நீங்கள் எக்ஸைட்டேஷன் பண்ணுறீங்க, ஓகேங்களா, எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அது அதர் மிஷினோட டெர்மினல் வோல்டேஜும் இன்க்ரீஸ் தான் பண்ணும். ஓகே, இதில் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, மீதி எல்லாமே உல்டாவாக தான் தெரியும். அண்ட் டெர்மினல் வோல்டேஜில் நோ சேஞ்ச்.
ஓகேங்களா. டெர்மினல் வோல்டேஜில் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். நோ சேஞ்சுன்னா சேஞ்ச் ஆகலைன்னு மீன் பண்ணல, அதில் இங்கே நடந்த மாதிரி முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் மெக்கானிக்கல் பவர் இன்புட். இதுவுமே என்னன்னா லோடட் 2 parallel ஜெனரேட்டர். ஓகேங்களா. 2 ஆல்டர்னேட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel and loaded. ஓகேங்களா. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் லோடட் கண்டிஷனுக்கு. எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் மெக்கானிக்கல் பவர் இன்புட். இந்த கேஸ்ல எக்ஸைட்டேஷன் என்ன பண்ணிருப்போம், நம்ம கான்ஸ்டன்டா வச்சிருப்போம். இங்க என்னோட சிங்க்ரனைசிங் பவர் என்னன்னு நமக்கு தெரியும். இங்க the synchronizing power is a active power. Okay, the PSY is what Q, sorry P. Okay, the PSY is what P. அடுத்ததா இங்கே நம்ம எழுதலாம். so power factor. ஓகேங்களா. so இங்கேயுமே நம்ம power factor எழுதலாம். so இங்க terms machine 1, next machine 2. ஓகே. அடுத்ததா ஃபர்ஸ்ட் என்னோட ரியாக்டிவ் பவர் ஷேரிங் அண்ட் ஆக்டிவ் பவர் ஷேரிங்லாம் பார்ப்போம். நமக்கு தெரியும் மெக்கானிக்கல் பவர் இன்புட்டை சேஞ்ச் பண்ணோம்னா ரியாக்டிவ் பவர்ல சேஞ்ச் ஆகுமானா there is no change. கரெக்டா. ஸோ kVA R1 kVA R2 ஈக்குவல். ஓகே. அடுத்ததா ஆக்டிவ் பவர் ஷேரிங். ஓகேங்களா. ஆக்டிவ் பவர் ஷேரிங் டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா. ஸோ அப்போ என்னோட ஃபர்ஸ்ட்டுக்கான ஆக்டிவ் பவர் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. கிலோவாட் W1 கிலோவாட் W2 வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஆக்டிவ் பவர் ஷேரிங் வந்து என்னவாகும்னா டிக்ரீஸ் ஆகும். அடுத்ததா அப்பரண்ட் பவர். இது ரெண்டுத்தோட அடிஷன். இப்ப பாருங்க, இவன் இன்க்ரீஸ் ஆகின உடனே அப்பரண்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ கரெக்டா kVA 1. நெக்ஸ்ட் என்னோட கரண்ட். எஸ், இந்த முறை என்னோட கரண்ட்ன்றது ஆக்டிவ் கரண்ட். ஸோ என்ன IA1 இன்க்ரீசஸ். கரெக்டாக இவனோட கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இவனோட கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். அடுத்ததான் பவர் ஃபேக்டர்னா. ஸோ இப்போ பவர் ஃபேக்டர் நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இதில் பவர் ஃபேக்டர் எப்படி நம்ம சொல்லலாம்? ஸோ பொதுவாக பவர் ஃபேக்டர்னா என்ன, பவர் ஃபேக்டர்னா என்னன்றது உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக இந்த கேசஸில் பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பவர் ஃபேக்டர் இஸ் cos phi அப்படின்னு எழுதுவோம். இதை வேற எப்படிலாம் எழுதியிருப்போம்ப்பா. ஸோ பவர் ஃபேக்டர் எப்படிலாம் எழுதலாம்? R/Z எழுதலாம். ஓகேங்களா. R/Z எழுதலாம், இல்லைனா P/S அப்படின்னு எழுதலாம். ஸோ கரெக்டா P/S எழுதலாம். இல்லைன்னா என்னப்பா, தட் இஸ் ஆக்டிவ் போர்ஷன் டிவைட் பை டோட்டல். ஓகே, ஆக்டிவ் பை டோட்டல். ஓகே, ஆக்டிவ் பவர் பை டோட்டல் பவர் ரெண்டும் ஒன்று தானே. இப்படி கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ பாருங்க, ஆக்டிவ் பவர் பிளஸ் டோட்டல் பவர். ஓகே, இப்போ இந்த கேஸில் பாருங்க, ஆக்டிவ் பவர் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆக்டிவ் பவர் ஷேரிங் இஸ் இன்க்ரீசஸ். ஓகே, இங்க பாருங்க, ஆக்டிவ் பவர் ஷேரிங் இஸ் இன்க்ரீசஸ். ஓகே, அப்போ எப்பவுமே நம்ம எப்படி சொல்லலாம்னா R
ஆக்டிவ் போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகிடும். அதே தான் P இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆக்டிவ் பவர் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆக்டிவ் பவர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ தேர்ஃபோர் இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆனதுனால மெஷின் 1ஓட பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? பவர் ஃபேக்டர் ஆஃப் மெஷின் 1 இஸ் இம்ப்ரூவ்டு. எஸ், பவர் ஃபேக்டர் இன்க்ரீசஸ் தான். இவனோட பவர் ஃபேக்டர் இங்க பாருங்க, ஆக்டிவ் பவர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவனோட பவர் ஃபேக்டர் என்ன ஆக போகுதுன்னா டிக்ரீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா ஸோ இங்க பாத்தீங்களா, ஸோ இந்த இடத்துல இதை வச்சு நான் அடுத்ததா இன்னொரு பேசிக் நாலேஜ் சொல்ல முடியும். இப்ப பாருங்க, ஆக்டிவ் பவரோட ட்ரூப்பிங் கேரக்டர் சொல்றாங்க. இங்க பாருங்க, ஒன்னுத்துல ஆக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்னுத்துல ஆக்டிவ் பவர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ரைட்? அப்போ ஒரு மெஷின்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுது எப்போ எக்ஸைட்டேஷன் இம்ப்ரூவ் பண்றப்போ, அதாவது மெக்கானிக்கல் இன்புட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்றப்போ. ஸோ அப்போ இவனுக்கு வந்து ஆக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, இவனுக்கு வந்து ஆக்டிவ் பவர் டிக்ரீஸ் ஆகுது. ஃப்ரம் திஸ் இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா ட்ரூப்பிங் கேரக்டரை டிரா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ட்ரூப்பிங் கேரக்டர் என்னால் ட்ரா பண்ண முடியும். இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம், அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரூப்பிங் கேரக்டர் ட்ரா பண்ணுறேன். த ஆக்டிவ் பவர் இஸ் கண்ட்ரோல்டு வித் பிரைம் மூவர் இன்புட். Is controlled with prime mover input. The active power is controlled with prime mover input. Active power sharing is depends on the prime mover input and also depends on the prime mover characteristics. For proper sharing of load and stable parallel operation, for proper sharing of load and stable parallel operation, the prime mover machine has less drooping. The proper sharing of load and stable parallel operation, the turbine should அப்படினு கூட சொல்லலாம். The turbine should have less drooping, will share more load. ஓகேங்களா? ஸோ என்னோட எந்த மெஷினோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக குறையுதோ ஸோ அந்த மெஷின் வந்து if speed 1 is increases, அதுதான் நான் சொல்றேன். என்ன ஆகும்னா ஸோ டெஃபினட்டா இந்த கேஸை நான் அங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நோ லோட்ல நடந்ததும் இங்கேயும் ரெண்டுமே சேம் தான். இப்போ என்ன ஆயிருக்கும்னா டெஃபினட்டா இவனோட ஸ்பீட் இருக்கான் பார்த்தீங்களா, ஸ்பீட் 1 இன்க்ரீஸ் ஆயிருப்பான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்பீட் 1 இன்க்ரீஸ் ஆயிருப்பான். இதனால என்ன நடக்கும்னா சடனாக இவனுக்கே ஒரு டீஆக்சலரேட் வரும். ஸோ மெஷின் 1லேயே டீஆக்சலரேஷன்ஸ் நடக்கும். இதை தான் நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கூட கொடுத்துருப்பேன். மெஷின் 1ல நமக்கு டீஆக்சலரேஷன்ஸ் நடக்கும். இங்கே பாருங்க, ஸோ மெஷின் 1ல டீஆக்சலரேஷன்ஸ் நடக்கும். ஸோ அப்போது இதனால என்ன நடக்கும்னா மெஷின் 1ஓட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ஃபோர் ரெண்டு ஸ்பீடும் சேமாக மாறிடும்.
ஓகேங்களா. இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஷின் 1 will act as a generator. ஓகே, மெஷின் 1 பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டராக ஆக்ட் ஆகும். மெஷின் 2 பார்த்தீங்கன்னா மோட்டராக ஆக்ட் ஆகும். ஓகே, மெஷின் 1 will be generator and மெஷின் 2 will be motor. ஸோ அடுத்ததா ஸோ இந்த சிங்க்ரனைசிங் பவர் என்ன பண்ணும்னா மெஷின் 1ஓட ஸ்பீடை வந்து டிசலரேட் பண்ணும், ஸ்பீடை குறைக்கும். ஓகே, ஸ்பீடு குறைஞ்சதுனால ஸோ மெஷின் 1 அதோட ஓன் ஸ்பீடுக்கு வந்துடும். ஓகேங்களா, மெஷின் 1 அதோட ஓன் ஸ்பீடுக்கு வந்துடும். ஓகே, இதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்ததா இவனோட கேரக்டரை நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா எவனோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக ட்ரூப் ஆகுதோ அவன் அதிகமாக லோட் ஆகிருப்பான். ஸோ எவனோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக ட்ரூப் ஆகிருக்கோ அவனோட லோடிங் என்னவா இருக்கும்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இதனோட கிராஃபை வரைஞ்சோம்னா திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி. இது என்னோட ஆக்டிவ் பவர் P. ஓகே, திஸ் இஸ் ஆக்டிவ் பவர். ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஓகேங்களா, ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ அதாவது ஆக்டிவ் பவர்னும் சொல்லலாம், இல்லை லோடு அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. மெஷின் 1 மெஷின் 2ஓட லோடு. இப்போ ஸோ இது என்னோட மெஷின் 1ஓட கேரக்டர். ஓகே, திஸ் இஸ் வாட் மெஷின் 1. மெஷின் 1ஓட ட்ரூப்பிங் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இது X% அப்படின்னு எடுத்துக்கிறேன். மெஷின் 1 வந்து X% ட்ராப் ஆகுது, ட்ராப் இன் X%. ஓகே, மெஷின் 1 இஸ் ட்ராப்ஸ் இன் X%. அடுத்ததா இப்போ மெஷின் 2 நீங்கள் பார்க்குறீங்க. மெஷின் 2 பாருங்க, இதோட ட்ரூப்பிங் எப்படி இருக்கு. ஸோ இதோட மெஷின் 2 Y% ட்ரூப் ஆகுது. இப்போ பாருங்க, ஸோ என்னோட ஃப்ரீக்வன்சி நான் காமனாக எடுத்துக்கிறேன். என் ஃப்ரீக்வன்சி ஆஃப் காமனாக ஒரு 49.5, இது 15 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நோ லோடில் 50 ஹெட்ஸ். ஸோ இப்போ என்னோட டியூ டு த லோடிங்னால ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், தட் இஸ் 49.5. ஓகே, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி என்னன்னா 49.5 ஹெட்ஸ். ஸோ 49.5 ஹெட்ஸில் 49.5. ஓகே, 49.5 ஹெட்ஸ் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ ஸோ என்னோட மெஷின் 1ல இந்த பாயிண்ட் டச் ஆகுது. திஸ் இஸ் வாட் த ஆக்டிவ் பவர் லோடட் இன் மெஷின் 1. ஸோ இவ்வளோ ஆக்டிவ் பவர் என்னோட மெஷின் 1 லோட் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் வாட் ஆக்டிவ் பவர் அப்சர்வ்டு பை மெஷின் 1. ஸோ அடுத்ததா இது என்னோட ஆக்டிவ் பவர் அப்சர்வ்டு பை மெஷின் 2. இதை தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னோட எந்த மெஷினோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக ட்ராப் ஆகிருக்குதோ அந்த மெஷின் என்ன ஆயிருக்காதுன்னா அதிகமாக லோடை ஷேர் பண்ணியிருக்காது. ஸோ என்னோட எந்த மெஷினில் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக ட்ராப் ஆகுதோ அந்த மெஷின் தான் என்னோட லோடை அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் மெஷின் தான் என்னோட லோடை அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கும். ஓகே, இப்போ இது புரியுதில்ல. இந்த கர்வில் இருந்து நமக்கு ஒரு நோட் பாயிண்ட், ஸோ அந்த நோட் பாயிண்ட் தான் இது நான் கடைசியில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பர் ஷேரிங் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், the turbine have less drooping. So the turbine which is connected to machine 1 அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மெஷின் ஸோ பர்டிகுலராக எந்த மெஷினில் கனெக்ட் ஆகிருக்குதோ ஸோ அதிகமாக ட்ரூப் ஆகிறது, எது கம்மியாக ட்ரூப் ஆகுதோ அந்த மெஷின் அதிகமான லோடை ஷேர் பண்ணுது. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டர்பைன் have less drooping will share more load. எப்பவுமே என்னோட டர்பைன் எதுக்கு ரொம்ப ட்ரூப்பிங் கம்மியாக இருக்குதோ அதுக்கு தான் மோர் லோடு நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட் இப்போ ஐசோலேட்டட் ஜெனரேட்டர் அப்படின்ற ஒரு கேஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 2 ஜெனரேட்டர்ஸ் பேரலா ஆப்ரேட் பண்ணதை பார்த்தோம். நோ லோடு, லோடு, இந்த ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். இதில் ரெண்டுத்துலேயும் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் நமக்கு இருந்திருக்காது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ சிங்கிள் ஆல்டர்னேட்டரை பார்ப்போம். ஒரே ஒரு ஆல்டர்னேட்டர் தான்ப்பா. ஓகேங்களா, சிங்கிள் ஆல்டர்னேட்டரு கனெக்ட் பண்ணியிருக்கேன், லோடோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது அந்த ஜெனரேட்டர் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கரெக்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைப் இது single alternator
சப்ளையிங் லோடு. ஓகேங்களா, இப்போ ஒரு சிங்கிள் ஆல்டர்னேட்டர் சப்ளையிங் லோடு. இப்போ இதோட எக்ஸைட்டேஷன் மெக்கானிக்கல் இன்புட்டோட சேஞ்சு, இதோட எக்ஸைட்டேஷன் மெக்கானிக்கல் இன்புட்டோட சேஞ்சு எதை எனக்கு அஃபெக்ட் பண்ணுது? This is load. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன்னா assume it is a resistive load. ஓகே, இங்க கனெக்டா இருக்கிறது என்ன? resistive load. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா if excitation increases, ஓகே, if excitation increases, machine 1 இந்த இருக்கிறதே ஒரே ஒரு மெஷின் தான், the machine. இத machine 1 machine 2 நம்ம போட வேண்டியது இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு மெஷின் தான். ஸோ கிளியர். அப்போ எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்றப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குதுப்பா? இஃப் எக்ஸைட்டேஷன் இன்க்ரீசஸ், ஸோ இங்க என்ன நடக்கும்னா இந்த இடத்துல ஒரே ஒரு ஜெனரேட்டர், இதுக்கு பேரு ஐசோலேட்டட் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்க இட் இஸ் ஐசோலேட்டட் ஜெனரேட்டர். அப்ப நீங்க என்ன பண்ணாலும் எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணா காமனா நமக்கு என்ன தெரியும்? எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸோ பவர் ஃபேக்டர் நமக்கு டிக்ரீஸ் ஆகும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரியாக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் இதில் இந்த கேசஸ் நடக்காது. ஓகேங்களா, இதெல்லாம் இந்த கேசஸ் நடக்காது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, இங்கே கனெக்டாக இருக்கிறவனே ஆர் லோடு தான். ஓகேயா, அப்போ ஆர் லோடுக்கு நீங்கள் பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ரெசிஸ்டிவ் லோடு நீங்கள் என்னதான் ரியாக்டிவ் பவரை கொடுத்தாலும் எடுத்துக்காது. ஓகேங்களா, அப்போ இந்த கேசஸில் ஸோ ஒரு ஐசோலேட்டட் சிங்கிள் ஜென்ரேட்டராக இருக்கிறப்போ என்னோட லோடோட கேரக்டர் தான் என்னோட சோர்ஸோட கேரக்டர். இந்த இடத்துல நீங்கள் ரெசிஸ்டிவ் லோடு எடுத்தீங்கன்னா ஸோ பவர் ஃபேக்டரும் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துல நீங்கள் இண்டக்டிவ் லோடு எடுத்தீங்கன்னா ஸோ இண்டக்டிவ் லோடோட பவர் ஃபேக்டர் 0.8ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சி ஃபர்ஸ்ட் கேஸில் 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகேயா, ஸோ வித்தவுட் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன், இது வித்தவுட் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன். ஸோ அது சேம் வித் எக்ஸைட்டேஷன் சேஞ்ச். ஆமா, பவர் ஃபேக்டர் இஸ் யூனிட்டி ஃபார் த ரெசிஸ்டிவ் லோட். இது ரெசிஸ்டிவ் லோடுக்கு மட்டுமே சொல்லல, நான் எந்த டைப் ஆஃப் லோடானா இருக்கட்டும், இது ஒரு ஆர்எல் லோடு, 0.8 லேகிங் பவர் ஃபேக்டரா கூட இருக்கட்டும் சார். ஆனா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆஃப்டர் சேஞ்சிங் எக்ஸைட்டேஷன். என்ன பண்ணிட்டேன்? என்னோட எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்றேன். இது ஆர்எல் லோடு தான், ஆனாலும் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமாவும் மேலே என்ன அதே பவர் ஃபேக்டர் தான் இங்கேயும் இருக்கும். புரியுதா? வித்தவுட் சேஞ்சிங் எக்ஸைட்டேஷன், ஆஃப்டர் சேஞ்சிங் எக்ஸைட்டேஷன், பவர் ஃபேக்டர் என்னன்னா சேம் தான். ஏன்னா நமக்கு இருக்கிறான் பார்த்தீங்களா லோடு, இந்த லோடு இவ்வளோதான் எடுத்துக்குவான். ஓகேங்களா, இந்த லோடு இவ்வளவு தான் எடுத்துக்குவான். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மிஷின் இருந்துச்சு. இங்கே லோடட் கேஸ்லேயே கூட பாருங்க, இந்த இடத்துல என்னோட லோடை பொறுத்து நான் கேர் பண்ணிக்கல. நீங்கள் லோடு எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கல, ஆனால் என் மெஷின் 2 இருக்கு பார்த்தீங்களா, இவனுக்கு ரியாக்டிவ் பவர் அதிகமாகின உடனே மெஷின் 2க்கு கொடுத்து விட்டுட்டான். ஸோ கிளியர். அதே மாதிரி தான் இவனுக்கு ஆக்டிவ் பவர் அதிகமான உடனே மெஷின் 1க்கு மெஷின் 2க்கு கொடுத்துட்றான். அப்போ 2 மெஷின் இருக்கிறப்போ ஒவ்வொரு மெஷினும் என்ன பண்ணிக்கிறான், அவனோட எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜியை லோடுக்கு கொடுக்கலனாலும் மெஷின் 2க்கு கொடுத்துட்றான். ஏன்னா லோடுன்றது நம்ம கொடுத்தாலாம் எடுத்துக்காதுப்பா. லோடு இட் இஸ் டிட்டர்மைன்டு. நீங்கள் ஒரு பல்பு கனெக்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா, அந்த பல்புன்றது ஒரு ரெசிஸ்டிவ் லோடு. அந்த ரெசிஸ்டிவ் லோடு எப்பவுமே ரியல் பவரை தான் எடுத்துக்கும், நீங்கள் கொடுத்தாலும் எடுத்துக்காது. லோடுன்றதை பொறுத்த வரைக்கும் அது எடுத்துக்கும். ஓகேங்களா, அந்த லோடுக்கான ரெசிஸ்டன்ஸோ அந்த லோடோட இம்பிடன்ஸை பொறுத்து லோடு எடுத்துக்கும். எதையுமே நம்மளால கொடுக்க முடியாது. நான் லோடுக்கு அதிகமான கரண்ட்டை கொடுக்குறேன்னா லோடு அதிகமாக எடுத்துக்கும்னு அர்த்தமா? கிடையாது. அதுக்கு என்ன வேணுமோ அதை தான் அது எடுத்துக்கும். ஓகேங்களா, அதனால லோடு எப்பவுமே எதையும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, 2 ஜெனரேட்டர் இருந்துச்சு, அதாவது 2 மெஷின்ஸ் இருந்துச்சு. ஒரு மெஷினோட இன்க்ரிமெண்ட் அடுத்த மெஷினை மேக்னடைஸ் பண்ணுச்சு. அதனால மெஷின் 1 லேகிங்காகவும் மெஷின் 2 லீடிங்காகவும் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷின் யாரும் கிடையாது.
இந்த இடத்துல ஒரே ஒரு லோடு மட்டும் தான் இருக்கான். லோடு எந்த பவரும் அஃபெக்ட் பண்ணாது, லோடோட சேஞ்சஸ்க்கு சேஞ்சஸ் கொடுக்காது. எஸ், அந்த கேசஸ்ல மெஷின் 2 தான் நமக்கு ஒரு லோடா ஆக்ட் ஆகிக்குது. கரெக்டா? மெஷின் 2 மேக்னடைஸ் ஆகிடும். ஏன்னா சிங்க்ரனஸ் மெஷினை பொறுத்த வரைக்கும் அது மேக்னடைஸ் ஆகிடும், ஆனால் நம்மளோட லோடு எடுத்துக்காது. ஓகேங்களா? அதனால இந்த பர்டிகுலர் கேசஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் an isolated character. ஓகேங்களா? இதுக்கு எப்பவுமே ஆப்ரேட்டட் ஒன்லி அட் லோடு பவர் ஃபேக்டர் irrespective of excitation. ஓகேயா? ஸோ இது எப்பவுமே நோட் எழுதிக்கோங்க. An isolated alternator, an isolated always operated at load power factor. ஓகேங்களா? லோடோட பவர் ஃபேக்டர் ரெசிஸ்டிவா இருக்கலாம், ஆர் எல்லா இருக்கலாம், ஆர் சியா இருக்கலாம், எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஆல்வேஸ் ஆப்ரேட் அட் லோடு பவர் ஃபேக்டர் ஒன்லி. உங்களோட லோடோட பவர் ஃபேக்டர் என்னவா கொடுத்துருக்கானோ அதுதான் சார். நீங்கள் எக்ஸைட்டேஷனாக சேஞ்ச் பண்ணுங்க, மெக்கானிக்கல் இன்புட் எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஓகேங்களா? irrespective ஆஃப் எக்ஸைட்டேஷன் ஓகேங்களா? irrespective ஆஃப் எக்ஸைட்டேஷன் ஆர் வாட் எவர். ஓகேங்களா? எக்ஸைட்டேஷனோ மெக்கானிக்கல் இன்புட்டோ. அவ்வளோதான் சார். இதுதான் என்னோட 2 கேசஸ். அப்போ 2 ஆல்டர்னேட்டர்ஸோட கனெக்ஷன்ஸ்ல பேரலல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஐசோலேட்டட் ஆல்டர்னேட்டரோட பேரலல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா லாஸ்ட் நம்மளோட இம்பார்ட்டன்ட் டைப் ஆல்டர்னேட்டர்ஸ் parallel with infinite bus bar. ஆல்ரெடி நம்ம இன்ஃபைனைட் பஸ் பாரை பற்றி பேசியிருக்கோம். இன்ஃபைனைட் பஸ் பாரை பொறுத்த வரைக்கும் அவனோட வோல்டேஜ், அவனோட ஃப்ரீக்வன்சி, அவனோட இம்பிடன்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பவர் சிஸ்டமோட ஃபஸ்ட்டு நாள் கிளாஸில் நான் உங்களுக்கு ஃபைனைட் பஸ்ஸுன்னா என்ன, இன்ஃபைனைட் பஸ்ஸுன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிளியரா? இன்ஃபைனைட் பஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் என்ன சார் இருக்கும், அதில் நிறைய மல்டிபிள் ஜென்ரேட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். கிளியரா? திஸ் இஸ் வாட் Gen 1. அடுத்ததா Gen 2. ஸோ ஆன் அப் டு நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன் அப் டு இன்ஃபினிட்டின்னு கூட எடுத்துக்கோங்க, தட் இஸ் நத்திங் ராங். ஓகே, அடுத்ததா ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ண போகிற ஜென்ரேட்டர், இது வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண போகிற ஒரு ஜெனரேட்டர். அதில் ஒரே ஒரு ஜெனரேட்டரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபினிட்டி ஜெனரேட்டர்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதில் ஒரே ஒரு ஜெனரேட்டரை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா சேஞ்ச் பண்ணி, ஸோ இந்த ஒரு ஜெனரேட்டரோட சேஞ்சு இந்த என் பவர் சிஸ்டமோட பஸ் பாரை என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பஸ் பார் அஃபெக்ட் பண்ணுதா இல்லை இது அஃபெக்ட் ஆகுதா? ஓகேங்களா? இது என்னோட ஒரு ஜெனரேட்டர். பவர் சிஸ்டமில் இருக்கிற மல்டிபிள் ஜெனரேட்டர்ஸில் இது ஒரு ஜெனரேட்டர். ஸோ அடுத்ததான் என் பவர் சிஸ்டமில் இன்ஃபைனைட் பஸ் கூட இன்ஃபினிட்டி லோட்ஸ் கனெக்டாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் லோடு 1, லோடு 2, ஸோ ஆன் அப் டு இன்ஃபினிட்டி. அந்த மாதிரி இன்ஃபினிட்டி லோட்ஸு, இன்ஃபினிட்டி ஜென்ரேட்டர்ஸ் கனெக்டாக இருக்கும் சார் நம்மளோட இன்ஃபினிட்டி பஸ் பாரில். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட கேசஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட இன்ஃபைனைட் பஸ் பாரை பொறுத்த வரைக்கும் அவனோட பேராமீட்டர் என்ன, இன்ஃபைனைட் பஸ் பாரோட பேராமீட்டர் இன்ஃபைனைட் பஸ் பார். இன்ஃபைனைட் பஸ் பாருக்கு பொறுத்த வரைக்கும் சார் அதில் இன்ஃபினிட்டி லோட்ஸ் இருக்கிறதுனால அதோட வோல்டேஜ் என்ன ஆகாதுன்னா அஃபெக்ட் ஆகாது. அடுத்து அதோட ஃப்ரீக்வன்சி என்ன ஆகாதுன்னா அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ அதனால இவனோட டெர்மினல் வோல்டேஜ், அதோட ஃப்ரீக்வன்சி எப்பவுமே எக்ஸ்ட்ரீம்லி கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரீம்லி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இட்ஸ் டெர்மினல் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி போத் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஸ்டன்ட்.
அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த பேராமீட்டர் நமக்கு தெரியும். ஸோ அடுத்ததா என்னோட இன்ஃபைனைட் பஸ் பாரை நம்ம என்ன சொல்லுவோம்? இம்பிடன்ஸ் என்னப்பா? இன்ஃபினிட்டி பஸ் பாரோட இம்பிடன்ஸ். இந்த மாதிரி நிறைய இம்பிடன்சஸ் பேரலாக கனெக்ட் ஆச்சுன்னா அதோட நெட் ஈக்குவலன்ட் நீங்க பார்த்தீங்கன்னா 0 ஆயிடும். ஸோ இப்போ சிம்பிளா இன்ஃபைனைட் பஸ் பார் வில் ஆக்ட் as ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். Zero source impedance. ஓகேங்களா? ஸோ இது என்னோட இன்ஃபைனைட் பஸ் பாரோட ஒரு பேராமீட்டர். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா காமனா இந்த இடத்துல எக்ஸைட்டேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்ஸ் காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி மெஷின்ஸ்ல எழுதியிருப்போம் இ காஸ் டெல் வி அப்படின்னு சொல்லி வோல்டேஜும் ஈயையும் ரெப்ரசன்டேஷனா ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் இங்கேயே நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? இது நம்ம காமனா எல்லா இடத்துலையும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இதுல வந்து Q பாசிட்டிவ் Q நெகட்டிவ் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? Q பாசிட்டிவ்னா என்ன, Q நெகட்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக நம்ம சிங்க்ரனஸ் மெஷின்ல பவர் ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருப்போம். ஸோ சிங்க்ரனஸ் மெஷினோட பவர் ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருந்த இடத்துல ஸோ P is equal to EV by XS sin del அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். ஸோ Qவும் நம்ம இங்கே எழுதியிருப்போம். ஸோ கரெக்டா இங்க நமக்கு Q தான் வேணும். பிகாஸ் நம்ம இந்த இடத்துல ஹேண்டில் பண்ண போறது Qவை பத்தி தான். ஸோ Q equal to V by XS E cos del minus V அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு பவர் ஈக்குவேஷன்ல ஆக்டிவ் பவரையும் ரியாக்டிவ் பவரும் எழுதுறத பார்த்தோம். ஸோ கரெக்டா ஃப்ரம் பவர் ஈக்குவேஷன்ல ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் எழுதுறத பார்த்தோம். At that condition machine 2 will act like load. ஆமாப்பா கரெக்ட் தான். ஓகே இப்போ இதான் பார்த்துட்டு இருக்கோம். சரி இப்போ Q is equal to V by XS E cos del minus V. ஓகேயா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸ் E cos del greater than V ஆ இருந்தா E cos del greater than V ஆ இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஸோ இப்படி கூட உங்களுக்கு கொடுப்பாங்க E cos del greater than V. ஸோ இப்போ இவன் பாசிட்டிவ், இவன் ஹை வேல்யூ, greater than V னா சிம்பிள் என்னப்பா, இவன் வந்து 4, இவன் வந்து 3. அப்போ என்ன வரும்? பாசிட்டிவ் தானே வரும். ஸோ இப்போ Q என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா E cos del greater than V ஆ இருக்கிறப்போ Q எப்பவுமே பாசிட்டிவ். ஓகேயா? ஸோ இது ஜெனரேட்டர் தானே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜெனரேட்டர் தானே. ஸோ ஜெனரேட்டர்ல பாசிட்டிவ் Qன்னா எதை மீன் பண்ணுது? ஒரு ஜெனரேட்டர் சார் பாசிட்டிவ் Qன்னா எதை மீன் பண்ணும்? சப்ளை பண்ணதுன்னு தானே அர்த்தம். ஜெனரேட்டர்னாலே பொதுவாக சப்ளை தானே பண்ணும், ஜெனரேட்டர்னு அப்சர்வ் பண்ணும். அப்போ நீங்க ஒரு ஜெனரேட்டர் பத்தி பேசுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அப்சர்வர் நோட்டேஷனுக்கு வரவே கூடாது. மோட்டரை பத்தி பேசுறீங்கன்னா அப்சர்வர், ஏன்னா மோட்டர் வந்து அப்சர்வ் பண்றவன், ஸோ லோடுன்றவன் அப்சர்வ் பண்றவன். ஆனா ஜெனரேட்டர்னாலே அவன் சப்ளை பண்றவன். அப்போ அதனால ஸோ ஜெனரேட்டர்ல ஒரு வேல்யூ பாசிட்டிவ், Q பாசிட்டிவ், P பாசிட்டிவ் அப்படின்னு வருதுனாலே அது சப்ளை பண்ணுதுன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த இடத்துல பாருங்க Q is பாசிட்டிவ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது? which is delivers reactive power. அவ்வளவுதான் சார். ஓகேங்களா? இதுக்கப்புறமா நான் Q பாசிட்டிவ்னு சொன்னேன்னா என்ன மீன் பண்ணோம்? ரியாக்டிவ் பவர் டெலிவர் ஆயிட்டு இருக்கு ஜெனரேட்டர்ல. ஓகேங்களா? ஸோ Q பாசிட்டிவ்னு மெஷின்ல சொன்னேன், மோட்டர்ல சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா மோட்டர்ன்றது அப்சர்வர், ஜெனரேட்டர்ன்றவன் சப்ளையர். சப்ளையர்ல பாசிட்டிவ்னா அவன் சப்ளை பண்றத சொல்லுது, சப்ளையர்ல நெகட்டிவ்னா என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்றத சொல்லுது. புரியுது இல்ல? சப்ளையர் நானு சப்ளையர்ல பாசிட்டிவா பேசுறேன்னா டெலிவர் பண்றதை பத்தி பேசுவேன். சப்ளையர் தான் நானு, ஆனா நெகட்டிவா சப்ளை பண்றேன். நான் வந்து டெய்லி 4, அதாவது நான் ஒரு 4 புக்கை வந்து சப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 புக்கு டெய்லி சப்ளை பண்றேன்னா அப்போ அது எதை மீன் பண்ணுது? நான் 4 புக்கை சப்ளை பண்றது தான் மீன் பண்ணுது. நான் டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு -4 புக்கு சப்ளை பண்றேன், -4 புக் அப்படின்னு சொன்னா என்ன மீன் பண்ணுது? நான் இப்போ ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து டெய்லி 4 புக்கை வாங்குறேன் அப்படின்றது தான் அர்த்தம். அதுதான் இங்கேயும் மீன் பண்றேன். ஓகே, E cos del greater than Vன்றது Q is பாசிட்டிவ், ரியாக்டிவ் பவர் டெலிவர் ஆகுது, டெலிவர்ஸ் ரியாக்டிவ் பவர்.
அடுத்ததா ரெண்டாவது சார் ஒருவேளை E cos del lesser than V இருந்தா so E cos del lesser than V னா என்ன இவன் 3 இவன் -4 அப்ப Q என்னவாயிடுது நெகட்டிவா மாறிடுது கிளியரா அப்போ therefore Q is what negative so இப்போ என்ன பண்ற -4 புக் தானே அப்போ absorbs reactive power இது ஜெனரேட்டர்ல தான் பேசிட்டு இருப்போம் ஓகேங்களா சோ நான் என்ன பண்றேன் absorbs reactive power அப்படினு நான் சொல்றேன் அடுத்ததா மூணாவது கேஸ் E cos del is equivalent to V இந்த ரெண்டுமே கூட இருக்கலாம்ல அப்ப இந்த இடத்துல என்னப்பா இவனும் 4 இவனும் 4 4 - 4 will become 0 ஓகே அப்ப Q is 0 அப்ப இது எதை மீன் பண்ணுது it is a not observing not delivering okay it is not observing it is not delivering neither observe nor deliver ஓகே இது neither observe nor deliver இப்பதான் நம்ம பார்த்தோம் சோ என்னோட ரியாக்டிவ் பவரை டெலிவர் பண்றேன்னா அந்த எக்ஸைட்டேஷனுக்கு பேர் என்னப்பா ரியாக்டிவ் பவரை நம்ம டெலிவர் பண்றோம் அப்படின்னா அந்த எக்ஸைட்டேஷனுக்கு பேர் என்ன எஸ் இந்த இடத்துல இதை நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன் அப்சர்வ்ஸ் Q அப்படின்னு எழுதிக்கிட்டா அப்சர்வ்ஸ் Q டெலிவர்ஸ் Qன்னு எழுதிக்கிட்டா பிகாஸ் ஏன்னா இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் அங்கே எழுத போகிறேன் ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா விச் இஸ் ஓவர் எக்ஸைட்டேஷன் ஓகேங்களா இது ஓவர் எக்ஸைட்டேஷனை பற்றி பேசுது ஸோ அப்போ அப்சர்வ் Qன்னா என்ன மீன் பண்ணுது அது வந்து அண்டர் எக்ஸைட்டேஷனை பற்றி பேசுது ஸோ அப்சர்வ்ஸ் Q அண்டர் எக்ஸைட்டேஷன் ஓகேங்களா அடுத்ததா நெய்தர் அப்சர்வ் நார் அப்சர்வ் Q ஸோ அப்போ 0 Qன்னு எழுதிக்கிறேன் ஸோ இது என்னப்பா திஸ் இஸ் அண்டர் எக்ஸைட்டேஷன் ஓவர் எக்ஸைட்டேஷன் நார்மல் எக்ஸைட்டேஷன் ஓகே இந்த கண்டிஷனுக்கு பேரு தான் நார்மல் எக்ஸைட்டேஷன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை தான் பார்க்க போறோம் இப்போ ஆல்டர்னேட்டர்ஸ் கனெக்டட் இன் பஸ் பார் இதுல ரெண்டு கேஸ் நோ லோடு லோடு ஓகேங்களா ஆல்டர்னேட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பஸ் பார் நோ லோடு லோடு இதை மட்டும் பார்த்துட்டா முடிஞ்சிடும் அவ்வளவுதான் ஸோ இதோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரே முடிஞ்சிச்சு சிலபஸ் 90% முடிஞ்சிச்சு இன்னும் மோட்டர்னா என்ன மோட்டார் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா அது ஏன் ஆகாது அப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன டெக்னிக்ஸ் இருக்கு அடுத்ததான் மோட்டார்ல என்ன நடந்திருக்கும்னா இவனோட உல்டா ஓகே மோட்டரை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன விஷயம் நம்ம பாக்குறோமோ அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா எழுதுவீங்க அவ்வளவுதான் அப்ப ஜெனரேட்டர் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா ஜெனரேட்டருக்கு ஆப்போசிட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் இது ZPF லாகிங்கா ஸோ ஓவர் எக்ஸைட்டேஷன் ஆச்சுன்னா லாகிங் பவர் ஃபேக்டர் இங்க ஸோ அப்போ மோட்டருக்கு லீடிங் பவர் ஃபேக்டர் அவ்வளவுதான் ஓகே இந்த இடத்துல E cos del greater than V ஜெனரேட்டரா லாகிங் E cos del less than greater than V மோட்டரா லீடிங் அவ்வளவுதான் ஸோ இங்க என்ன பார்க்குறோமோ அதுக்கு உல்டா கதை தான் அங்க ஓகே ஸோ அடுத்ததா எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் நோ லோடுன்னு எழுதிக்கணும் ஓகே இது என்ன கேஸ் ஆல்டர்னேட்டர்ஸ் ஆன் பஸ் பார் alternators on bus bar ஓகேங்களா alternators on bus bar ஓகே இல்ல போலாம்ல ஓகே சோ இதுல என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் நோ லோட் கண்டிஷன் ஏன் ஆல்டர்னேட்டர்ல எந்த லோடும் இல்லப்பா ஓகேங்களா பஸ் பார்ல லோடு இல்லைன்னு நான் மீன் பண்ணல பஸ் பார்னாலே இன்ஃபினிட்டி பவர்ஸ் வருது போதுன்னு தான் அர்த்தம் ஸோ என்னோட லோடு நான் என்னோட ஆல்டர்னேட்டர் இஸ் நோ லோடட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு சிங்கிள் ஜெனரேட்டர் இவன் ஸோ கிளியரா திஸ் இஸ் வாட் இவன் தான் நம்மளோட இந்த ஒரு சிங்கிள் ஆல்டர்னேட்டர் இவன் வந்து நோ லோடா எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ இந்த ஒரு ஜெனரேட்டர்ல எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அடுத்ததா இந்த ஒரு ஜெனரேட்டரோட ஸ்பீடை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்
ஸோ இதுதான் நான் பண்ண போறேன். இந்த ஒரு ஜெனரேட்டர் பஸ் பார்ல இருக்கிறப்போ எக்ஸைட்டேஷனை இம்ப்ரூவ் பண்ண என்ன ஆகுது, அந்த ஒரு ஜெனரேட்டர் என்னோட பஸ் பார்ல இருக்கிறப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றோம், அதாவது ஆக்டிவ் பவரை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, சரி இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரி இதோட ஃபர்ஸ்ட் கேஸ் under normal excitation ஓகே, இந்த கேஸ் அண்டர் நார்மல் எக்ஸைட்டேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, இந்த இடத்துல இப்போ என் ஜெனரேட்டர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்து இன்ஃபினிட்டி பஸ் பார்ல கனெக்ட் ஆயிருக்கான். ஓகேங்களா, திஸ் இஸ் இன்ஃபைனைட் பஸ். நான் எல்லாத்துக்கும் டயக்ராம் வரையல. ஓகேங்களா, நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஜெனரேட்டர். ஓகேங்களா, இது நம்மளோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்னா which is grounded. ஓகேங்களா, இப்போ இந்த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இன்ஃபைனைட் பஸ் பார்ல கனெக்ட் ஆகுது, நார்மல் எக்ஸைட்டேஷன்ல இருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியும், E cos del is equivalent to V அப்படின்னு சொல்லி தெரியும். E cos del equivalent to V னா என்ன அர்த்தம்பா? எஸ், இது எனக்கு ஆக்டிவ் பவரும் சப்ளை பண்ணாது, ரியாக்டிவ் பவரும் சப்ளை பண்ணாது. ஓகேங்களா, இந்த ஜெனரேட்டர் என்ன பண்ணிட்டு இருக்கும்னா எனக்கு ஆக்டிவ் பவரை சப்ளை பண்ணாது சிம்பிளா. ஓகேங்களா, ஸோ இதோட சப்ளை ஆஃப் ஆக்டிவ் பவர் இஸ் 0. ஓகே, இப்போ இந்த ஜெனரேட்டரு நான் வந்து நோ லோட்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த ஜெனரேட்டரை நான் என்ன பண்ணிருக்கேன், நோ லோட்ல வச்சிருக்கேன். ஆக்டிவ் பவரை அது எனக்கு சப்ளை பண்ணல. ஓகேங்களா, ஆக்டிவ் பவரை அது எனக்கு சப்ளை பண்ணல. அப்படி இருக்கிற இந்த ஜெனரேட்டருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெஷின் இஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த பஸ் பார். ஆக்சுவலி இந்த கண்டிஷன் என்னன்னா, த மெஷின் இஸ் floating on the bus bar. ஓகேங்களா, சோ இது ஃப்ளோட்டிங்கா இருக்குன்னா எஸ், இதோட P வந்து Q 0, Qவும் 0. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஆக்சுவலா நிறைய ஜெனரேட்டர்ஸை ஃப்ளோட்டிங்ல பவர் சிஸ்டம்ல வச்சிருப்போம். ஓகே, எதுக்காக இந்த மாதிரி மெஷினை வந்து ஃப்ளோட்டிங்கா வச்சிருக்கோம்னா, ஃப்ளோட்டிங்னா ஆக்சுவலி இது பெஞ்ச் மாதிரிப்பா. இப்போ நிறைய நீங்கள் கம்பெனியில் கேட்டிருப்பீங்கல்ல, ஸோ கம்பெனியில் பெஞ்சாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கம்பெனியில் பெஞ்சாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அவங்கள வந்து வேலையில் வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க வேலையில் தான் இருப்பாங்க. ஜஸ்ட் எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சேலரியும் வந்துட்டு இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் ஐடி கம்பெனிஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ பெஞ்சாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெஞ்சில் உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் நம்மளும் ஜெனரேட்டர்ஸை பெஞ்சாக வச்சிருப்போம். ஸோ இது ஃப்ளோட்டிங்கில் இருக்குன்னா அதுக்கு தான் அதோட மீனிங். இது என்ன பண்ணாதுன்னா எனக்கு ஆக்டிவ் பவரை சப்ளை பண்ணிட்டு இருக்காது. சடனாக எனக்கு வந்து ஆக்டிவ் பவரோட நீடு வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணிப்பேன், ஸோ அப்போ போய் ஒரு ஜெனரேட்டரை எடுத்துட்டு வந்து அவனை வந்து ரேட்டட் ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ணி வைக்க முடியுமா? ஸோ முடியாது இல்லை. அவனை வந்து ரேட்டட் ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி பவர் சிஸ்டம்ல ஆல்டர்னேட்டரை பேரலா கனெக்ட் பண்ணி இவ்வளவும் சடனா என்னால் பண்ண முடியாது. அதனால இவ்வளோவையும் சடனா பண்ணி நம்ம வச்சிருப்போம். ஆனா அதுல வந்து லோடு எடுக்காம சில மெஷின்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேங்களா, லோடு எடுக்காம ஜஸ்ட் நம்ம ரொட்டேட் மட்டும் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எந்த லோடும் கொடுக்காம ஜஸ்ட் அதோட ஸ்பீடுக்கு ரொட்டேட் பண்ணி கப்பிள் மட்டும் பண்ணி வச்சிருப்போம். ஸோ சடனா ஃபியூச்சர்ல ஒரு டிமாண்ட் வந்துச்சுன்னா அந்த டிமாண்டை சரி பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஜெனரேட்டர்ஸுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளோட்டிங்னா என்ன அர்த்தம், இது வந்து நோ லோட்ல இருக்கும். அடுத்ததா எக்ஸைட்டேஷனை பார்த்தீங்கன்னா நார்மல் எக்ஸைட்டேஷனா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இதை உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஃப்ளோட்டிங்னா என்ன, ஜெனரேட்டர்ஸ் வந்து பவர் சிஸ்டம்ல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா என்னன்னா, நம்ம நார்மலா பெஞ்ச், நீங்க அந்த பெஞ்ச் கதையை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிட முடியும். ஸோ அதே வேலை தான் இங்க பண்ணிட்டு இருப்பான். சடனா நீங்க போயிட்டு ஒரு 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 எம்ப்ளாயியை ட்ரெயின் பண்ணி அந்த வேலையை கொடுக்க முடியாது இல்ல. அதனால ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற ஒரு எம்ப்ளாயியை பெஞ்சில் வச்சிருக்கிற மாதிரி தான் இது. ஸோ அப்போ நீங்க இந்த ஜெனரேட்டரை ஒரு ரேட்டட் ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, த ஸ்பீட் இஸ் வாட் ஒமேகா ரேட்டட். ஸோ இப்போ பட் ஆனால் லோடை மட்டும் நான் கனெக்ட் பண்ணல, இந்த இடத்துல நான் லோடை மட்டும் கனெக்ட் பண்ணல. ஸோ அப்போ நான் வந்து தேவைன்றப்போ லோட் பண்ணி எக்ஸைட்டேஷனை மாத்திக்குவேன். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸைட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஸோ இந்த இடத்துல நீங்க இயும் வியும் பார்த்தீங்கன்னா இன்ஃபேஸாக தான் இருக்கும்.
ஸோ ஈயும் வியும் இன் ஃபேஸ் தான். ஓகே, ஏன்னா நோ லோட் நோ லாஸ், E ஈக்குவலன் டு வி. அடுத்த கேஸ் போலாமா? ஸோ அடுத்த கேஸ் என்னோட ஓவர் எக்ஸைட்டேஷன். சார் ஓவர் எக்ஸைட்டேஷன் நமக்கு தெரியும் E cos del greater than V. ஸோ E cos del greater than V இருக்கிறனால E greater than V. ஓகேங்களா? ஸோ ஈயும் எனக்கு greater than V இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல ஓவர் எக்ஸைட் பண்ணோம்னா என்ன சார் நம்ம பார்த்தோம், ZPF லாகிங் ஜெனரேட்டரில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா லாகிங்காக இருக்கும். அப்போ இவனோட டயக்ராம் வரைகிறேன். ஓகே, திஸ் இஸ் வாட் E. ஓகே, இவனோட வெக்டார், இவன் E வெக்டார். அடுத்ததா என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் வில் பி 90 டிகிரி லேக். ஸோ எதுக்காக இது 90 டிகிரி லேக்னா, இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நோ லோடு கண்டிஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் நோ லோடு கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம்னாலே ஆக்டிவ் பவர் எடுக்கிறது 0. ஓகே, ஸோ இது நோ லோடு கண்டிஷன்னாலே ஆக்டிவ் பவர் இஸ் 0. ஸோ அப்போ எனக்கு பியூர்லி ரியாக்டிவ் பவர் தான் அப்போ இருக்கிறதே. பியூர்லி ரியாக்டிவ் பவர் மட்டும்தான் இருக்குன்னா அப்போ 90 டிகிரி தான் ஆங்கிள். ஆக்டிவ் பவர் இருந்தால் தான்ப்பா 90 டிகிரிலேருந்து ஆங்கிள் கம்மியாக வரும். ரியாக்டிவ் பவர் மட்டும்தான் இருக்குன்னா ஆங்கிள் 90 டிகிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரியாக்டிவ் பவர்னா ஆங்கிள் 90 டிகிரி தான். ஓகே, இப்போ இதை நீங்கள் வரைஞ்சிட்டீங்க. ஸோ அடுத்ததா இப்போ ஸோ இங்கே என்ன நடக்குது சார், இந்த இடத்துல E greater than V. இங்கே என்னோட மேக்னடைசேஷன் என்ன நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல மெஷின் 1 இஸ் டிமேக்னடைஸ். கரெக்டா? இங்கே மெஷின் 1 டிமேக்னடைஸ். கரெக்டா? அப்போ மெஷின் இஸ் டிமேக்னடைஸ். ஓகேங்களா? the machine will get demagnetized. ஸோ டிமேக்னடைஸ் ஆகிறதுனால என்ன நடக்கும், இந்த E ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கிறத டிமேக்னடைஸ் பண்ணும். ஸோ இந்த அளவு எனக்கு டிமேக்னடைஸ் ஆகுதும். ஸோ அப்புறமா இவன் தான் என்னோட V. ஓகே, இந்த அளவு எனக்கு டிமேக்னடைஸ் ஆகிடுது, இவன் தான் என்னோட V. ஆக்சுவலாக E வந்து 440 வோல்டேஜ் வந்திருக்கும் சார். இவன் என்ன பண்ணியிருப்பான், அவனையே போய் டிமேக்னடைஸ் பண்ணி 400 வோல்டேஜாக கொண்டு வந்துடுவான். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் தான் நமக்கு நடந்திருக்கும். அப்போ இந்த கேஸ்ல என்ன நடக்கும்னா, மெஷின் கெட் டிமேக்னடைஸ், IA lags V by 90 டிகிரி. இங்க பாருங்க, IA lags V by 90 டிகிரி. அப்போ therefore இந்த கேஸ்ல என்னோட பவர் ஃபேக்டர் என்ன, இந்த கேஸ்ல என்னோட பவர் ஃபேக்டர் இஸ் ZPF lagging. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, போன கேசஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லாகிங் தான் இருக்கும். லோடட் கேஸ்னா, லோடட் கேஸை பொறுத்த வரைக்கும் லாகிங் தான் இருக்கும். ஆனா நோ லோட்ல வர்றப்போ ZPF lagging சொல்லணும். ஓகேங்களா? இங்க 90 டிகிரி இருக்கிறதுனால தான் ZPF lagging. இங்க பவர் ஃபேக்டர் இஸ் 0 பவர் ஃபேக்டர் lagging. ஓகேங்களா? ஸோ இங்க நம்மளோட பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 பவர் ஃபேக்டர் lagging. அடுத்ததா எஸ், நமக்கு இங்க என்ன தெரியும், E cos del greater than V னா என்ன அர்த்தம், நம்ம இப்பதானே பார்த்தோம். E cos del greater than V னா Q is positive. Q positive na enna, it supplies reactive power. கரெக்டா? Q positive அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா, it supplies reactive power. அவ்வளவுதான் சார். இப்போ என்னோட ஓவர் எக்ஸைட்டேஷனும் முடிஞ்சிச்சு. ஓவர் எக்ஸைட்டேஷன்ல பவர் ஃபேக்டர் என்ன, மெஷினோட பவர் ஃபேக்டர் என்ன, that is ZPF lagging. ஓகேங்களா? ஸோ ஓவர் எக்ஸைட்டேஷன்ல மெஷினோட பவர் ஃபேக்டர் இஸ் ZPF lagging. அடுத்ததான் நெக்ஸ்ட் அண்டர் எக்ஸைட்டேஷனா, சார் அண்டர் எக்ஸைட்டேஷன்ல என்ன பார்த்தோம், E cos del lesser than V. ஸோ அப்போ E lesser than V. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும்னா, இந்த கேஸ்ல E இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ EA இங்கே தான் இருப்பான். ஸோ அடுத்ததா இந்த இடத்துல என்ன நடக்கும்பா, ஸோ இந்த இடத்துல IA leads V by 90 டிகிரி. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் லீட்ஸ் பை
90 டிகிரி. அப்போ மெஷின் 1 என்னவாயிட்டு இருக்கும்? இப்போ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இந்த இடத்துல மெஷின் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மேக்னடைசிங். மெஷினோட ஆர்மேச்சர் ரியாக்ஷனை நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் மேக்னடைசிங். ஓகே, ஸோ மெஷின் 1ஓட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் மேக்னடைசிங். ஓகேங்களா? ஆமாப்பா, எக்ஸைடேஷன் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ எக்ஸைடேஷன் இல்லாமல் நம்மளால ஃப்ளோட்டிங் கொடுக்க முடியாது. லோடு மட்டும் தான் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? லோடு மட்டும் கொடுக்க மாட்டோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் மெஷின் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் மேக்னடைசிங். ஓகே, ஸோ அப்போ மேக்னடைஸ் ஆகுதுன்னா என்ன தெரியும்? அது ZPF லாகிங், இவன் பவர் ஃபேக்டர் இஸ் ZPF லீடிங். ஓகேங்களா? எக்ஸைடேஷன் கொடுப்போம். அந்த எக்ஸைடேஷன் என்ன எக்ஸைடேஷனாக இருக்கும்னா நார்மல் எக்ஸைடேஷனாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் நார்மல் எக்ஸைடேஷன். ஓகே, எக்ஸைடேஷன் இல்லாமல் மிஷின் வந்து ஜெனரேட்டர் ஒர்க் பண்ணாது. ஸோ எக்ஸைடேஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இட் பிகம் ரிலக்டன்ஸ் மோட்டாராக மாறிடும். நம்ம அங்கே பார்த்தோம்ல, ரிலக்டன்ஸ் மோட்டார்ன்ற ஒரு கான்செப்ட் அங்கே பார்த்துருப்போம். எக்ஸைடேஷன் ஃபெயில் ஆகிறப்ப அது வந்து ரிலக்டன்ஸ் மிஷினாக மாறிடும். ஓகே, எக்ஸைடேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் லோடு இருக்காது. அடுத்ததா, ஸோ இந்த கேஸில் என்னோட ஜீரோ பவர் ஃபேக்டர் லீடிங். ஓகேங்களா? ஸோ இந்த கேசஸில் விச் இஸ் லீடிங். அப்போ கரண்ட் என்னப்பா? கரண்ட் இஸ் லீடிங்ஸ். கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. திஸ் இஸ் ஆர்மேச்சர் கரண்ட். அடுத்ததா இங்கே பாருங்க, என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மேக்னடைசஸ். அப்போது இ இங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்க. இ வந்து 400 இந்த கேஸில். இப்போ என்னோட வோல்டேஜ் என்ன பண்ணுதுன்னா இதை மேக்னடைஸ் பண்ணி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வோல்டேஜ் என்ன? 440 வோல்ட். ஸோ இங்கே என்ன நடக்குதுப்பா? திஸ் இஸ் வாட் மேக்னடைசிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என் வெக்டார் இன்க்ரீஸ் ஆகுது, லென்த் இன்க்ரீஸ் ஆகுது மேக்னடைஸ் ஆனதுனால. ஸோ போன கேஸில் பாருங்க, வெக்டாரோட லென்த் டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஓகேயா? இனிஷியலாக நானே இவ்வளோண்டு இருந்தேன். ஸோ என்னை வந்து ரெடியூஸ் பண்ணிடுச்சு. கரெக்டாக இ. ஸோ இப்போது என்னோட வி என்னவாயிடுச்சுன்னா இட் இஸ் வி. திஸ் இஸ் வி. ஸோ இவ்வளோண்டு என்ன ஆயிருக்கு? டிமேக்னடைஸ் ஆகுது. ஓகே, அவ்வளவுதான். இங்கே மேக்னடைஸ் ஆகுது. ஸோ இப்போ இவனோட பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஜீரோ பவர் ஃபேக்டர் லீடிங். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஜீரோ பவர் ஃபேக்டர் லீடிங். அடுத்ததா இங்கே இ காஸ் டெல் நெகட்டிவ்லப்பா. ஸோ இ காஸ் டெல் வந்து லெஸர் தென் வியா இருக்கிறனால ஸோ நமக்கு என்ன தெரியும்? Q இஸ் வாட்? நெகட்டிவ். ஸோ Q நெகட்டிவ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது? இட் டெலிவர்ஸ் த ரியாக்டிவ் பவர். நோ, இட் அப்சர்வ்ஸ் த ரியாக்டிவ் பவர். புரியுதுல்லப்பா? நான் இந்த கேஸ் ஆல்ரெடி சொன்னேன். இ கிரேட்டர் தென் வி லெஸர் தென் விக்கு ரியாக்டிவ் பவர் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. கன்சூமர் நோட்டேஷனை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டரில் தான். ஸோ சப்ளையர் நோட்டேஷனை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னா ஜெனரேட்டரில். ஓகே, இந்த இடத்துல இப்போ நம்ம ஜெனரேட்டரை பற்றி தான் பேசுகிறோம்னால இப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம ஆனால் 90% மோட்டரை பற்றி தான் ஒரு கன்சூமர் நோட்டேஷனை தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம நிறைய கன்சூமர்ஸ் தானே. ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதா? அப் டு திஸ் கிளியரா? இப்போ இதில் ஒரு கொஷின் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ரிலவெண்ட்டாக ஒரு கொஷின் பார்ப்போம். An alternator is floating on the bus bar. Is floating on the bus bar. An alternator is floating on the bus bar. If the excitation increases, if excitation increases, then the operating power factor will be, then the operating power factor would be. So operating power factor என்ன? 0.8 lagging,
B 0.8 leading, C ZPF lagging, so D ZPF leading. ஓகே, இப்போ பாருங்க இந்த கிவன் கொஸ்டினுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டரே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலன்னா பஸ் பாரில். அப்போது நோ லோடு அப்படின்னு தானே அர்த்தம். ஃப்ளோட் ஆகுதுன்னா லோடு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சா. அப்போ எந்த கேஸு? இந்த கேஸ் தான். இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த கேஸ் தான். அப்போது ஆல்டர்னேட்டர் இஸ் ஃப்ளோட்டட், அப்போது லோட் இஸ் நாட் கனெக்டட். ஓகேங்களா, ஆல்டர்னேட்டர் இஸ் ஃப்ளோட்டட், அப்போ தெளிவாக என்ன தெரியுது? லோட் இஸ் நாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அப்போது அடுத்ததா தட் மெஷின் இஸ் ZPF லீடிங்கா. பவர் ஃபேக்டர் எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பாருங்க. எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்குது? எஸ், ஓவர் எக்ஸைட்டேஷன், அண்டர் எக்ஸைட்டேஷன் ரெண்டும் ஒன்று. அண்டர் எக்ஸைட்டேஷன்னா கம்மி ஆகுது. ஸோ கரெக்டாக கம்மி ஆகுதுல்ல. இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணுறேன், எக்ஸைட்டேஷன் இன்க்ரீசஸ், அப்போ ஓவர் எக்ஸைட்டேஷன் தானே. அப்போ ஓவர் எக்ஸைட்டேஷன் தான் பார்க்கணும். இப்போ என் மெஷின் நார்மலாக இப்படி இருக்கேன்ப்பா, நார்மல் எக்ஸைட்டேஷனில் இருக்கேன் நான். ஓகேங்களா, ஸோ நார்மல் எக்ஸைட்டேஷன்லேருந்து நான் அடுத்ததாக என்ன பண்ணுறேன்? எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ண உடனே அந்த மெஷின் என்னோட இந்த கேஸ் 2க்கு வந்துடுது. ஃப்ளோட்டிங்கில் இருந்த என் ஜெனரேட்டரை எக்ஸைட்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணதுனால என்னோட கேஸ் 2க்கு வந்துடுது. அப்போ கேஸ் 2க்கு வந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் டிமேக்னடைஸ் ஆகிருக்கும். ஐஏ வந்து 90 டிகிரியில் இருந்திருக்கும். ஏன்னா நோ லோடு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ லோடு. அப்போது ஆக்டிவ் பவர் என்ன? 0. ஸோ ஆக்டிவ் பவர் 0வா இருக்கிறப்ப ரியாக்டிவ் பவர் மட்டும்தான் இருக்குன்னா 0 பவர் ஃபேக்டர் லாகிங் தான் இருக்கும். ஓகே, ரியாக்டிவ் பவர் இல்லை, அதாவது ஆக்டிவ் பவர் இல்லை அப்படின்னா ரியாக்டிவ் பவர் எப்பவுமே நமக்கு 0வா தான் இருக்கும். ஓகே, அப்போ ஃபைனலாக இதுக்கோட ஆன்சர் என்ன தான் வரும்? லீடிங் வராதுப்பா. நீங்கள் அண்டர் எக்ஸைட்டேஷன் பண்ணாதான், ஒரு ஃப்ளோட்டிங்கே இருக்கிற ஒரு ஜெனரேட்டரை அண்டர் எக்ஸைட் பண்ணாதான் நமக்கு லீடிங் பவர் ஃபேக்டர் வரும். ஓகேங்களா, அதுலேயும் பர்டிகுலராக 0 பவர் ஃபேக்டர் லீடிங் எப்போ வரும்னா அண்டர் எக்ஸைட்டேஷன் பண்ணா. ஸோ நீங்கள் ஓவர் எக்ஸைட்டேஷன் தானே பண்ணியிருக்கீங்க. இஃப் த எக்ஸைட்டேஷன் இஸ் இன்க்ரீசஸ் த ஆப்ரேட்டிங் பவர் ஃபேக்டர் வுட் பி என்னவா இருக்கும்னா எஸ், இட் இஸ் ZPF லாகிங் தான். ஓகேயா, ஸோ இது என்ன நடக்கும்னா இட் பிகம்ஸ் ZPF லாகிங். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல ஆல்டர்னேட்டரா இருந்தால் ZPF லாகிங், அதுவே மோட்டரா இருந்துச்சுன்னா ZPF லீடிங். ஓகேங்களா, இது ஆல்டர்னேட்டர்ன்றதுனால லாகிங். ஸோ இதுவே மோட்டரா இருந்தா, மோட்டார்னா வில் பி ZPF லீடிங் தான். ஸோ அப்போ இது புரியுதா? ஸோ இன்னும் இதில் நமக்கு லோடட் கண்டிஷன் இருக்கு. பஸ் பார்ல லோடட் கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா, ஸோ பஸ் பார்ல லோடட் கண்டிஷன் இருக்கு. ஸோ அதை வேணும்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இந்த லோடட் கண்டிஷன்ல நமக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்று என்னோட சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன், இன்னொன்று சேஞ்ச் இன் மெக்கானிக்கல் இன்புட். கரெக்டா, எக்ஸைட்டேஷனோட சேஞ்சையும் நம்ம பார்க்கணும், மெக்கானிக்கல் இன்புட்டுக்கான சேஞ்சஸையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அதனால இட் டேக்ஸ் மோர் தென் 30 to 45 minutes. ஓகே, ஸோ ஒரு 40 minutes ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 2 hours கிட்ட கிளாஸஸ் வந்துச்சு இல்லை. அடுத்து அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இன்னும் நமக்கு 2 கிளாஸ் தான்ப்பா. ஸோ அடுத்து இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிங்க்ரனஸ் மோட்டார் நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஸ்டார்டிங் இஷ்யூஸு, ஸ்டார்டர்ஸு, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, இந்த ரிமைனிங்கையும் அதையும் நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். அடுத்து இன்னும் ஒரு கிளாஸில் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமும் நம்ம மோட்டருக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்த எல்லா திங்ஸையும் நான் மோட்டருக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஜெனரேட்டரில் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மோட்டரை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இவனுக்கு ZPF லேடு வருதா, அவனுக்கு ZPF லீடு. ஸோ அப்படியே உல்ட்டாவாக நீங்கள் போட்டுக்கிட்டு ஜஸ்ட் அந்த கிராஃப்ஸை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒன்று தெரிஞ்சாலே சிம்பிள் தான்ப்பா. மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலே இன்னொன்றுத்துக்கு பதில் ஈஸி. அதனால ஒன்றை மட்டும் கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரு இதுக்கு மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது இன்னும் கிளியராக வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து நாளைக்கு அந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நாளைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்றதும் இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுக்கு நமக்கு ஒரு 40 minutes டைம் வேணும். ஸோ இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் அதை நம்ம நாளைக்கு செஷனில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நாளையிலேருந்து கிளாஸ் டைமிங் கரெக்டாக வந்துடும்ப்பா. ஸோ நாளையிலேருந்து எந்த இஷ்யூஸும் இல்லை, எல்லாமே ரிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ வில் மீட் இன் டு டுமாரோ செஷன். ஓகேங்களா, இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபார் மோர் வீடியோஸ்க்கு உங்களுக்கு இந்த சேனலில் கிடைக்கும்.